அன்னை தமிழுக்கும் மாவட்டம் டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த ஆண்டு நமது மாவட்டம் டி பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. மிக அனுபவமிக்க பேச்சாளர்களை கொண்டு மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேவையான பயிற்சிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்று இப்பொழுது நடக்கவிருக்கும் தயாரிக்கப்பட்ட ஒரு பேச்சுக்கான அந்த போட்டியில் கலந்து கொள்வதை பற்றிய ஒரு பயிற்சியை நமது மன்றத்தைச் சேர்ந்த அகிலா மணிகண்டன் அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள். அவரை பற்றிய முதலில் ஒரு சிறு அறிமுகம், அதற்கு பின்பு அவர் தன்னுடைய பயிற்சியை தொடங்குவார். வணக்கம் அகிலா. அனைவருக்கும் வணக்கம். அகிலா மணிகண்டன் அவர்கள் சிங்கப்பூரில் நிதி ஆலோசகராக பணியாற்றி வருகிறார்கள். அவர் டேம்பனிஸ் பேச்சாளர் மன்ற உறுப்பினர். பாத்தேஸ் பார்த்தீங்கன்னா கற்றல் பாதையில் இது வரைக்கும் 2 பாத்தேஸ் முடிச்சிட்டாங்க கற்றல் பாதை. இப்போ 3ஆவதா அடுத்த கற்றல் பாதையை அவங்க தொடங்கியிருக்காங்க. அதுல இருந்தே அவங்க எவ்வளவு ஆர்வமா இதுல பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த கல்வியாண்டுல, அதாவது இந்த 2025-26 கல்வியாண்டுல நமது மாவட்டம் டியில நியமிக்கப்பட்ட ஒரு ட்ரெயினரா இருக்கிறாங்க, பயிற்சியாளர் அவங்க இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இன்னைக்கு அவங்க பயிற்சி நமக்கு எடுக்க வந்திருக்காங்க. S5, அதாவது டிவிஷன் எஸ்ன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சு சிங்கப்பூர்ல, ஆங்கில டிவிஷன். அதுல முன்னாள் வட்டார இயக்குனராக இருந்திருக்காங்க. 2022-23 கல்வியாண்டுல வட்டார இயக்குனர் இருந்திருக்காங்க. ஒரு கிளப்பை தொடங்கி அதுக்கு சாப்டர் பிரசிடண்டா இருந்திருக்காங்க. அந்த கிளப்பு பேர் பார்த்தீங்கன்னா ரிசைலன்ஸ் டிஎம்சின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்முடைய டேம்பனிஸ் பேச்சாளர் மன்றத்துல அந்த மன்றத்தோட உயரிய பொறுப்பான மன்ற தலைவராக இருந்திருக்காங்க. அது போக பல செயலவை குழு அந்த செயலவை குழு உறுப்பினராக எல்லா ரோலும் வகிச்சிருக்காங்க. அப்புறம் டிவிஷன் டி நம்ம மாவட்ட அளவில் நடைபெறும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் அந்த தயாரிக்கப்பட்ட வரைக்கான போட்டியில ஒவ்வொரு போட்டியிலையும் தலா ஒரு முறை அவங்க சாம்பியன், அதாவது முதல் பரிசு வென்றிருக்காங்க. அது போக டிவிஷன் டி இங்கிலீஷ் டேபிள் டாபிக்ஸ்லயும் ஒரு முதல் பரிசு பெற்றிருக்காங்க. இப்படி எல்லா பெருமைகளையும் உடைய, அதாவது தொடர்ந்து அவங்க கூட பயணிச்சுட்டு வரேன். தொடர்ந்து அவங்க தன்னுடைய கற்றல் அனுபவம் மட்டும் இல்லாம அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களே ரொம்ப வாலண்டியரா போய் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, யாரும் விருப்பப்பட்ட எந்த நேரத்தினாலும் சந்தேக ஐயத்தை தெளிவுற பண்றது எல்லாமே அதை பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த முறை நம்மளுடைய இந்த கல்வியாண்டுல அவங்க பயிற்சியாளரும் இருக்கிறாங்க. அதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க இன்னைக்கு நமக்கு இந்த பயிற்சி கொடுக்கறது எல்லாருக்குமே நல்ல ஒரு அனுபவமா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். போட்டியில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு மேடையை நமது பயிற்சியாளர் பேச்சாளர் அகிலா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாங்க அகிலா, மேடை உங்கள் பக்கம். வணக்கம், அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த பயிற்சிக்காக ஒதுக்கி இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. நம்ம ஒரு 1 மணி நேரம் இந்த பயிற்சி நடக்க போகுது. இதுல 30ல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை நான் சொல்றேன். கடைசியில ஒரு 15 நிமிஷம் ஒரு உரையாடல் போல. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமும் கேள்விகள் இருந்தா என் நம்பர் இருக்கு உங்ககிட்ட, கண்டிப்பா நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். நான் முதல்ல இப்ப என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தயாரிக்கப்பட்ட பேச்சு, நம்மளோட ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, முதல்லயே டிஸ்க்ளைமர் கொடுத்துடுறேன். இது கொஞ்சம் மேஜர் சுந்தரராஜன் பாணியில தான் இருக்கும். ஆங்கிலமும் தமிழும் கலந்து வரும். கொஞ்சம் ஆங்கிலம் அதிகமா இருந்தாலும் எல்லாரும் மன்னிக்கணும். சரியான விஷயத்த சரியான வகையில கொண்டு சேர்க்க முடியும்ன்ற நம்பிக்கையோட தான் நான் இது 2த்துலயும் கலந்துதான் எடுத்துட்டு போக போறேன். உங்களுக்கு ஏதாவது அதுல சரியா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் அதை மாத்தி கூட சொல்றேன். சரிங்களா? ஸோ முதல்ல நம்மளுடைய அஜெண்டா, நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஒரு கான்டெஸ்ட் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கான்டெஸ்ட்கான எலிஜிபிலிட்டி என்ன, நமக்கு இதுக்கு உள்ள போகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது 2ம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கான்டெஸ்ட் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை எந்த அடிப்படையில ஜட்ஜ் பண்றாங்க, நம்மளுடைய ஜட்ஜிங் கிரைட்டீரியாஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த போல நம்ம நம்மளுடைய தயாரிப்பை வச்சுக்க முடியும். அதுலயும் அந்த ஜட்ஜிங் கிரைட்டீரியாவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல ஜெயிக்கிறதுக்கான உக்தி என்ன இதை தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நீங்க உங்களோட ஸ்கிரிப்ட் கையில வச்சிருந்தீங்கன்னா இல்ல அப்புறமா கூட உங்க ஸ்கிரிப்டோட இந்த 5 ஸ்டெப்ஸை இணைச்சு பார்க்கலாம். எந்தெந்த இடம் எது எதுக்கு மேப் ஆகுது, சரியா நம்ம இந்த 5 ஸ்டெப்பும் செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். போனஸ் தான் ஒரு ஸ்கிரிப்டை ஒரு ஸ்பீச்சை ஒரு கான்டெஸ்ட் லெவல்
ஸ்பீச்சா எப்படி மாத்துறது அப்படிங்கிறது வரைக்கும் பார்க்கலாம். இந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அதுக்கு கம்மி தான். ஆனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அதுல சொல்ல முடியுமோ நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். போட்டிக்கான நோக்கம் வாய்ப்பு கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கணும். வாய்ப்பு யாருக்கு? நம்ம எல்லாருக்கும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு மேடை. அது இன்னும் நிறைய நல்ல பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்து நம்ம வந்து ஊக்கம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்டிகள் நடத்தப்படுது. எப்படி நடத்துறாங்கன்னா, உங்களுக்கு கிளப் லெவல்ல நடக்கும். அடுத்து அங்கிருந்து குவாலிஃபை ஆகுறவங்க வட்டார அளவுல, அதாவது ஏரியா அளவுக்கு போவாங்க. அப்புறம் மாவட்டம் அளவுக்கு போவாங்க. இது வந்து தமிழ் மன்றத்துல நடக்கக்கூடியது. ஆங்கில மன்றத்துல இதுக்கப்புறம் நீங்க டிஸ்ட்ரிக்ட் போவீங்க. அதுக்கப்புறமா ரீஜனல் போய் இன்டர்நேஷனல் ஸ்பீச்சுக்கான அந்த தளம் வரைக்கும் உலக அளவுலையும் வந்து இதுல போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆங்கில மன்றங்கள்ல. அடுத்ததா தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கற்றல் பாதை ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க நம்புறேன். இப்ப வந்திருக்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு கற்றல் பாதையில இருப்பீங்க. ஒரு பாதையில 2 நிலையாவது நம்ம முடிச்சிருக்கணும். நம்ம ஒரு பெய்டு மெம்பரா இருக்கணும். ரொம்ப புதியவர்களா இருந்தா இந்த கிளப் இன் குட் ஸ்டாண்டிங்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். அப்படி உங்களுக்கு இது என்னன்னு தெரியலன்னா உங்களுடைய பிரசிடென்ட்டையோ விபியோ இல்ல உங்களுடைய எக்ஸ்போ மெம்பரை கேளுங்க. இந்த கிளப் இன் குட் ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே ஒரு சின்ன லேர்னிங்கா உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ டு த ரியல் டீல் வந்துட்டோம். ஜட்ஜிங் கிரைட்டீரியா, மதிப்பீடுக்கான அளவுகோல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜட்ஜிங் பேலட் இப்படிதான் இருக்கும். உங்களோட கண்டென்ட், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பேச்சு, அதோடைய கண்டென்ட்டுக்கு 50 மதிப்பெண்கள் வந்து உண்டு. அதுக்கப்புறம் அதை நீங்க எப்படி டெலிவர் பண்றீங்க, அதை எப்படி வந்து நீங்க கொண்டு சேர்க்கிறீங்க, உங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கு, குரல் வளம் எப்படி இருக்கு, உங்களுடைய மேனர் எப்படி இருக்கு. இந்த மேனர்ன்றதை நம்ம விவரமா பார்ப்போம். இதெல்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு 30 மதிப்பெண்களும், உங்களுடைய மொழி வளம் எப்படி இருக்கு, நீங்க அதை எவ்வளவு சரியா கையாளுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 20 மதிப்பெண்ணும் இருக்கு. அப்போ உங்களுடைய ஒரு ஸ்பீச் வந்து சரியான முறையில கட்டமைக்கப்பட்டிருக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் அது கரெக்டா இருக்கா, தெளிவு இருக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சரியா உங்களால சொல்ல முடியுதா, அந்த கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கா, அப்புறம் உங்களோட இமோஷன்ஸ்லயும் உங்களோட ஸ்பீச்லயும் உங்க லாங்குவேஜ்லயும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கா, இல்ல அது பாட்டு எங்கன்னா போயிடுதா, நீங்க எங்கேயோ ஆரம்பிச்சு அது எங்கேயோ போயிருச்சா. இத 3மே வந்து இதோடைய அடித்தளமா அமைஞ்சிருக்கும். கண்டென்ட், டெலிவரி, லாங்குவேஜ். இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், கிளாரிட்டி அண்ட் கண்ட்ரோலோட சேர்த்து தான் இத பார்க்கப்படும். இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன செய்ய போறோம்ன்றத நம்ம நம்மளுடைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வழியா பார்க்கலாம். வெற்றிக்கான உக்தி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கிரிப்ட்னு நான் சொல்றேன்னா அது உங்களுடைய ஸ்டோரியா இருக்கும், சரிங்களா. அந்த ஸ்கிரிப்ட்ல உங்க ஸ்டோரியில ஒரு மெசேஜ் இருக்கா, ஒரு கிளியரான மெசேஜ் இருக்கா. கிளியர், அந்த வேர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால தெளிவா ஒரு மெசேஜ் சொல்றீங்களா, இல்ல பல செய்திகளை நீங்க சொல்ல முயற்சி பண்றீங்களா. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 7 நிமிஷம் தான். அப்ப அந்த 7 நிமிஷத்துக்குள்ள ஒரு மெசேஜ், ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்தா போதும். பல செய்திகள் கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது ஒரு இமோஷனல் ஆர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இமோஷனல் ஆர்க் என்னன்னு நம்ம இன்னும் தெளிவா அப்புறமாவும் பார்க்கலாம். இது என்னன்னா, ஒரு உணர்ச்சியிலிருந்து இன்னொரு உணர்ச்சிக்கு உங்களால எல்லாரையும் இட்டு செல்ல முடியுதா. ஒரு பயத்திலிருந்து ஒரு ரிலீஃப், அதுக்கு உங்களால ஒருத்தரை கூட்டிட்டு போக முடியுதா. நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஒரு வேறொரு உணர்ச்சிக்கு மக்களை கடத்த முடியுதா. இந்த இமோஷனல் ஆர்க் உங்களுடைய ஸ்கிரிப்ட்ல இருக்கா, இதையும் பார்க்கணும். அடுத்தது, இது உங்களோட சொந்த கதையா இருக்கணும். உங்களோட பர்சனல் ஸ்டோரியா இருந்தாதான் அது கூட உங்களால கனெக்ட் ஆக முடியும். இது உங்களுடைய அங்க டெலிவரியில மேனர்னு ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த மேனர் எதை செக் பண்றாங்க அப்படின்னா, உங்களோட அத்தென்டிசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இது உங்களுக்கு எவ்வளவு ஒரிஜினலா, நீங்க அந்த ட்ரூத் கூட எவ்வளவு கனெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பிரசன்ஸ்ல தெரியும். அப்போ இது உங்களோட பர்சனல் ஸ்டோரியா இருக்குதா அப்படிங்கறது பார்க்கணும். அதுக்கு ஒரு யூனிவர்சல் மெசேஜ் அப்படின்னு சொல்றோம். யூனிவர்சல் மெசேஜ்னு எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு லெசனா இருக்கணும். இது ஒரு தாய் அன்பு அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேபி அது பெண்பாளருக்கு மட்டுமே ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணக்கூடியதாகவும், இன்னொரு செக்ஸ்க்கு வந்து அது ரொம்ப அப்பீலிங்கா இல்லாம கூட போயிடலாம். ஆனா ஃபியர்ன்ற ஒரு உணர்ச்சி எல்லாருக்கும் காமனானது. ஃபெயிலியர் எல்லாருக்கும் காமனானது. இப்போ அது வந்து ஃபெயிலியர் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல,
அடல்ட்ஹுட்ல இருக்கு, வயசானதுக்கு அப்புறமும் இருக்கு. ரிஜெக்ஷன் குழந்தைங்களுக்கும் இருக்கு, பெரியவங்களுக்கும் இருக்கு, வயசானவங்களுக்கும் இருக்கு. எல்லாருக்கும் சமமா இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிய, ஒரு லைஃப் லெசனை உங்களால அந்த கதை வழியா சொல்ல முடியுதா? உங்களோட பர்சனல் ஸ்டோரியில ஒரு யூனிவர்சல் லெசன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமர். இது நம்மளுடைய நகைச்சுவை பேச்சு போட்டி கிடையாது, இது வந்து தயாரிக்கப்பட்ட பேச்சு. ஆனா ஹியூமர் ஹெல்ப்ஸ். ஒரு ஹியூமர் இருந்துச்சுன்னா சில விஷயங்களை ரொம்ப லகுவா சொல்லிடலாம், அதனால ஹியூமரை வச்சுக்கலாம். ஆனா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா அமையக்கூடாது. ஹியூமர் வந்து உங்களுக்கு பலம் சேர்க்கணுமே தவிர உங்களுடைய கோர் மெசேஜ்ல இருந்து உங்களை பலவீனப்படுத்திடக்கூடாது. அப்போ ஹியூமர் எங்கெல்லாம் இருக்கு, அது தேவையா இல்லையான்றத நம்ம ரொம்ப கிளியரா பார்த்து அதை வந்து ஸ்கிரிப்ட்ல சேர்க்கணும். அடுத்தது கால் ஃபார் ஆக்ஷன் வந்து கடைசியில கண்டிப்பா இருக்கணும். அது பவர்ஃபுல்லான ஒரு க்ளோசிங்க நம்மளுக்கு கொடுக்கும். அது எப்பவுமே வந்து உங்களுடைய மெசேஜோட லூப் பேக் பண்ணும்போது சரியா அமையும். இதெல்லாம் எப்படி செய்யலாம், நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்கிரிப்டை எப்படி செய்யணும் அப்படிங்கறத அடுத்ததா பார்ப்போம். இது இப்போதைக்கு கொஞ்சம் வேகா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இதை நீங்க உங்களுடைய ஸ்பீச்சோட சேர்ந்து ஒன்னு ஒன்னா எடுத்து வச்சு பொருத்தும் போது சரியா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணுவோம், அந்த 5 ஸ்டெப்ல முதல் ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு கான்டெஸ்ட் லெவல் மெசேஜ் நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ல இருக்கா அப்படின்னு பாருங்க. எந்த கதை வேணாலும் நீங்க உங்க சொந்த கதையை தான் சொல்ல போறீங்க, அந்த கதையில இருந்து உங்களால அதை டிக் டீப் பண்ணி அடி ஆழம் வரைக்கும் போயிட்டு ஒரு ஹியூமன் ஸ்ட்ரகிள் கண்டுபிடிக்க முடியுதா உங்களுடைய கதையில. அது ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, நம்ம கதை ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சாதாரண நிகழ்ச்சிகளா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு ஹியூமன் ஸ்ட்ரகிள், பயமோ எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு ரிஜெக்ஷனோ, மத்தவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டமோ எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு சாதாரண நிகழ்ச்சியா கூட இருக்கலாம். அதுல ஹியூமன் ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஹியூமன் ஸ்ட்ரகிள் ஒரு இமோஷனலா எல்லாருக்குமான ஒரு உணர்ச்சியா அது தூண்டுமா, எல்லா லெவல்ல இருக்கவங்களுக்கும் இந்த இமோஷன் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அப்ளைஸ் அக்ராஸ் கல்ச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து இது இன்டர்நேஷனல் ஸ்பீச்கானது, ஆங்கிலத்துல உள்ளது. இப்ப நம்ம எல்லாருமே தமிழ் மக்கள்ன்றதுனால இதுல பெருசா நம்ம பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் நம்ம சொல்லக்கூடியது எல்லா சமூகத்துக்கும் சாருமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். யாரோ ஒரு சிலருக்கு மட்டுமே புரியக்கூடியதா இருந்ததுன்னா அது அப்போ உங்களோட ஜட்ஜஸ்க்கு ஃபுல்லா ரீச் ஆக முடியாது. ஏன்னா உங்களை கான்டெஸ்ட் லெவல் ஸ்பீச்ல நீங்க ஆடியன்ஸ்னு பாக்குறத விட ஜட்ஜஸும் உங்களோட ஆடியன்ஸ் தான், அவங்களுக்கு ஃபுல்லா ரீச் ஆகுமா, அதுல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து எந்த கல்ச்சரை சேர்ந்தவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும் போது நீங்க வந்து அது பொதுவா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கிறது நல்லது. உங்களுடைய மெசேஜை எப்போதுமே ஒன் லைன்ல எழுத முடிஞ்சா மட்டும்தான் அது ஒரு வின்னிங் ஸ்பீச்சா அமைய முடியும். இதை ரொம்ப ஹார்ஷா சொல்றதா நினைச்சுக்காதீங்க. ஆனா கண்டிப்பா உங்களுடைய ஸ்கிரிப்ட உங்களால ஒரு சென்டென்ஸ்ல சொல்லிட முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு டெவலப் பண்றதுக்கு. சரி, அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம ஐ திங்க் இந்த முடிக்கிறதுக்குள்ள ஆன்சர் பண்ணிடுவேன், பண்ணலன்னா கடைசியா கேளுங்க. ஸோ ஸ்ட்ரக்சர், நம்மளோட ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? முதல்ல இருக்க வேண்டியது ஹுக், தூண்டில் இருக்கணும். எல்லாருடைய அட்டென்ஷனும் இம்மீடியட்டா கிராப் பண்ணி முதல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்ம வந்து கிராப் பண்ணி நமக்குள்ள அவங்கள கொண்டு வர்றதுக்கான அந்த ஹூக் வந்து இருக்கணும். ரெண்டாவது செட்டப், இது எதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு இந்த கதைக்கு என்ன பின்னணி அப்படிங்கறத சொல்ல. ஏன்னா திடீர்னு ஒரு கதையை ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு கான்டெக்ட் புரியலன்னா இமோஷனலா எங்கேஜ் ஆகவே முடியாது. அப்போ இதுக்கான பின்னணி என்ன, இந்த கதைக்கு பின்னணி என்ன அப்படிங்கறது சொல்லணும். அடுத்தது ஸ்டேக்ஸ் அப்படின்னு கேட்டா இதனால நீங்க இழக்கக்கூடியதோ இல்ல அடையக்கூடியதோ என்ன, இந்த நிகழ்ச்சினால நீங்க ஒருவேளை ஏதாவது இழக்கிறதுக்கு இருக்கலாம் இல்ல அடையறதுக்கு இருக்கலாம். இந்த ஸ்டேக்ஸ் என்னன்னு சொன்னதான் அப்போ இமோஷனலா அது கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். அடுத்தது கான்ஃபிளிக்ட் அப்படின்னாக்க ஒரு முரண், ஏதோ ஒண்ணு நமக்கு ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற கான்ஃபிளிக்ட் இருக்கு இல்லையா, இததான் வந்து அந்த முரண்னு சொல்றோம். லைஃப்ல இது இப்போ கான்டெக்ட்ல சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஆனா நீங்க வேற ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கான்ஃபிளிக்ட். கான்ஃபிளிக்ட் ரெண்டு விதமா இருக்கலாம், சர்ஃபேஸ் லெவல்ல அதாவது எக்ஸ்டர்னலா இருக்கலாம் இல்ல இன்டர்னலா இருக்கலாம். எப்படி அமைக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம கான்ஃபிளிக்ட டீடைல்டா பார்க்கும்போது பார்க்கலாம்.
திருப்புமுனை, நம்மளோட டேர்னிங் பாயிண்டா வந்து எது அமையுது அப்படிங்கறதையும் பார்க்கணும் நம்ம. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரக்சர்ல, உங்களோட ஸ்பீச்சோட ஸ்கிரிப்ட்ல முதல்ல ஹுக் இருக்கணும், அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் நீங்க கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுல உங்களோட ஸ்டேக் என்ன, என்ன வந்து நீங்க இழக்க இருந்தீங்க, இல்ல என்ன அடையறதுக்கு இருந்தீங்க ஆனா அது கைவிட்டு போற மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லணும். அதுல ஏற்படக்கூடிய கான்ஃபிளிக்ட் என்ன, உங்களுக்கு முரண் என்ன, உங்களோட மனசை எது நெருடுச்சு, எது வந்து அங்க கஷ்டமா இருந்தது உங்களுக்கு அப்படிங்கறத நம்ம கான்ஃபிளிக்ட்ல சொல்ல போறோம். அடுத்து என்ன வந்து மாறுச்சு, அந்த ஈவெண்ட் மாறி இருக்காது ஆனா மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும்ல, அது என்னது, அது டேர்னிங் பாயிண்டா அமையும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ரன் த்ரூ பண்ணலாம். அப்போ உங்களால இதை இன்னும் ஈஸியா பிளேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து டேர்னிங் பாயிண்டா எது அமைஞ்சதுன்னு பார்க்கணும். இந்த டேர்னிங் பாயிண்ட் வழியா வரக்கூடிய நம்ம யூனிவர்சல் லைஃப் லெசன் முன்னாடி பார்த்தோம். ஸோ என்ன லைஃப் லெசன் நீங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இது இப்ப வந்து இது வரைக்கும் நடந்ததெல்லாம் உங்களுக்குள்ள நடந்தது. புக்கு கொடுத்தீங்க உங்க லைஃப்ல, கான்டெக்ட் கொடுத்தீங்க உங்க லைஃப்ல, ஸ்டேக் கொடுத்தீங்க உங்க லைஃப்ல, கான்ஃபிளிக்ட் உங்களோட மனசுக்குள்ள நடந்திருக்குது, டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்குள்ள நடக்குது. ஆனா இதை வந்து நீங்க எப்படி கொண்டு வந்து ஜட்ஜஸ் மேல திருப்ப போறீங்க, உங்க ஆடியன்ஸ் மேல திருப்ப போறீங்க, அவங்களுக்கு இது எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அது வந்து யூனிவர்சல் லெசன். அங்க வந்து ஒரு ஐ வந்து யூவா மாறணும், நான் வந்து நீங்க இல்ல நம்மளா மாறணும். அந்த அந்த இடம் வரும்போது அது யூனிவர்சல் லைஃப் லெசனா மாறும். இதுக்கப்புறம் கால் ஃபார் ஆக்ஷன் வந்து கடைசியா முடிக்கும் போது நம்ம கொண்டு வரணும். இப்ப இதுல ஒன்னொன்னா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். நான் வேகமா போற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஸ்டாப் பண்ணுங்க. சோ ஹூக் ஃபர்ஸ்ட் அந்த குக்கி போட்டு பிடிக்கிறோம்ல, இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா முதல் 30 to 45 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஜட்ஜ் ஆல்ரெடி இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருமே உங்களை பத்தின ஒரு ஒப்பீனியன், உங்க ஸ்பீச்சை பத்தின ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. யூ லைக் இட் ஆர் நாட், ஹியூமன் மைண்ட் வந்து ஒருத்தங்களை பார்த்து அவங்களுடைய முதல் 1 மினிட்குள்ள ஒரு ஒப்பீனியனுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட அட்டென்ஷனை ரொம்ப பாசிட்டிவா உங்களுடைய ஸ்பீச்சுக்கு நீங்க கிராப் பண்ணி ஆகணும். இதை வந்து எப்படி செய்யலாம்? ஒரு ஸ்டோரி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வழியாவே நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரலாம். இப்போ ரீசெண்டா நான் வந்து ஒரு கான்டெஸ்ட்ல ஒரு ஸ்பீச் கேட்டிருந்தேன். அதுல இருக்க ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளா. நான் காலையில எந்திரிக்க லேட் ஆயிருச்சு, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூவை நான் மிஸ் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட கதையா இருக்க போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் எழுந்துக்க லேட் ஆயிருச்சுன்றதை எப்படி எல்லாம் சொல்லலாம்? ஹூக் வந்து எந்த விதமா இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தரோட அட்டென்ஷனை உடனே பிடிக்கணும் அப்படின்னா எதை மாதிரி பிடிக்கலாம்? ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணி அட்டென்ஷன் பிடிக்கலாம், ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி அட்டென்ஷன் பிடிக்கலாம், ஒரு மிஸ்ட்ரி மாதிரி சொல்லி அட்டென்ஷன் பிடிக்கலாம், இல்ல ஒரு கேள்வி கேட்டு கூட நம்ம வந்து அடுத்தவங்களோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ண முடியும். ஸோ இதுல எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடியது வந்து ஸ்டோரி இன் ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஒரு கதையோட கொஞ்சம் நடுவுல இருந்து எடுத்து அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு கியூரியாசிட்டி வந்துடும். இப்ப நான் லேட்டா தான் எந்திரிச்சிருக்கேன், இதை தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னாக்கா, காலையில நான் எந்திரிச்சு பெட்ல இருந்து மணியை பாக்குறேன் 9:37. என்னோட வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு நேர்முக தேர்வு அந்த நாள் காலையில 9 மணிக்கு இருந்துச்சு. இதை நான் சொல்றதுக்கு ப்ராபப்ளி 30 செகண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும். இந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்க மனசுல என்ன ஓடுச்சு? யாராவது ஒருத்தர் சொல்லலாம். கேக்கல. யாராவது சொல்லுங்கப்பா. இன்டர்வியூ நடக்கிற இடம் பக்கத்துல இருந்துச்சுன்னா வேகமா போயிடலாமே அப்படின்னு தோணுச்சு. வேகமா போயிடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஏதாவது கேள்வி வந்ததா உங்களுக்கு? எதுக்கு இவ்வளவு அசால்ட்டா இருந்தாங்கன்னு கேள்வி வந்து. எதுக்கு இவ்வளவு அசால்ட்டா இருந்தாங்க? நான் ஏன்னா உங்களுக்கு கான்டெக்ட் கொடுக்கல, நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே கொடுக்கல. நான் ஜஸ்ட் சொல்றேன், நான் எந்திரிச்சேன், டைம் வந்து இது ஆயிடுச்சு, ஆனா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி என்னுடைய ரொம்ப வாழ்க்கையோடவே முக்கியமான இன்டர்வியூ அப்படின்னு சொல்றேன். ஆனா அதுக்கு நான் லேட் ஆயிடுச்சு. ஏன் நான் லேட் ஆயிடுச்சேன்? நான் ஏன் லேட்டா தூங்கினேன்? நான் ஏன் அலாரம் வச்சுக்காம தூங்கிட்டேன்? அப்படி என்ன பெரிய இன்டர்வியூ இருந்துச்சு? எல்லா கேள்விகளும் வரலாம். ஏன்னா இது வந்து ஹூக். நான் கான்டெக்ட் கொடுக்காம ஒரு செய்தி சொல்லும் போது அந்த செய்தி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அது ஹூக்கா வந்து மாறிக்கும். இது வந்து ஸ்டோரி இன் ஆக்ஷன். இந்த அந்த ஸ்டோரியோட ஸ்டார்ட் தெரியாது உங்களுக்கு,
நான் முன்னாடி நாள் என்ன பண்ணேன்னு தெரியாது, இந்த ஸ்டோரியோட எண்டு தெரியாது உங்களுக்கு. அது நடுவுல ஆக்ஷன் பார்ட் ஒண்ணு கட் பண்ணி நான் எங்க வந்து என்னோட பேனிக்கோட நான் எந்திரிக்கிறத வந்து சொல்றேன். ஸோ இது வந்து ஸ்டோரி இன் ஆக்ஷன். விஷுவல் ஹூக்ஸ் கூட இருக்கலாம். லாஸ்ட் இயர்க்கான சிங்கப்பூர்ல இருந்து வின் பண்ண அவருடைய ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு நைட் கவுன் போட்டுட்டு வந்திருந்தாரு. அவரோட நைட் ட்ரெஸ்ல ஃபுல்லா அவங்க ஒய்ஃபோட ஃபேஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இட்ஸ் அ விஷுவல் ஹூக். ஸோ விதவிதமான ஹூக்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்க என்ன மாதிரியான ஹூக் யூஸ் பண்றீங்கன்னு பாருங்க, ஹூக் இருக்கான்னு பாருங்க உங்களுடைய ஸ்டோரியில். இந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல யூ ஹாவ் டு கெட் த உங்களுடைய ஜட்ஜஸோடைய அட்டென்ஷன் வந்து வேணும். இப்போ அட்டென்ஷன் வந்துருச்சு. அட்டென்ஷன் வந்த உடனே அடுத்து நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் செட்டப் வந்து செஞ்சிடணும். அதாவது அதுக்கான கான்டெக்ட் பேக்ரவுண்ட சொல்லணும். பேக்ரவுண்ட சொல்லி என்ன வந்து அதுல அடிப்படை இருந்துச்சு, நான் இங்க பதறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நாம இப்ப வந்து சொல்லி ஆகணும். நான் வந்து இது என்னோட ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவா இருந்திருக்கலாம். அடுத்து நான் கதையை ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு வரேன்னா என்ன சொல்லலாம், இது என்னோட ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூக்காக நான் கடந்த 3 வருஷமா படிச்சு பல சர்டிபிகேஷன்ஸை முடிச்சு இதுக்கு முன்னாடி 5 இன்டர்வியூ முடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது அப்போ என்னோட கரியர் இஸ் அட் ஸ்டேக். என்ன இதுல ஸ்டேக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட கரியர் வந்து ஸ்டேக்ல இருக்கு. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னலா இருக்கு, வெளியில இருக்கு. ஓகே, இது என்னோட ட்ரீம் ஜாப். இது வந்து கான்டெக்ட்ல வந்து என்னோட ட்ரீம் ஜாப், ஃபைனல் இன்டர்வியூ, இதுக்கு என்னோட ப்ரிப்பரேஷன்லாம் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு 2 லைனுக்குள்ள நான் வந்து அடுக்க முடியும். நான் இதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஏன் இது என்னோட ட்ரீம் ஜாப், ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து நாங்க அங்க இட்டு நிரப்பி இதுக்கான கான்டெக்ட் கொடுக்கலாம். இதுல ஸ்டேக்கா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்னோட கரியர் இருக்கு. நிறைய பேருக்கு லைஃப்ல கரியர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மள எல்லாருக்குமே கரியர் வந்து இம்பார்ட்டன்ட். இதை வந்து ரிலேட் பண்ண முடியும். ஆனா ஸ்டில் அது எக்ஸ்டர்னலா தான் இருக்கு. அப்போ இன்டர்னல் ஸ்டேக்கா என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நான் வந்து இந்த இடத்துல சொல்லலாம். ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டேக் சொல்லலாம், 1 இல்ல 2 இல்ல 3 கூட நீங்க வந்து இன்டர்னல் ஸ்டேக் சொல்லலாம். நான் இவ்வளோ வந்து அஜாக்கிரதையா இருந்திருக்கேனே, ச்சே, நான் எப்பவுமே இப்படிதான், எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்குது. இது வந்து என்னோட இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வந்துடும். என்னுடைய ஸ்டேக் வந்து இப்போ என்னோட செல்ஃப் ரெப்புடேஷன், என்னுடைய செல்ஃப் எஸ்டீம், இது எல்லாமே வந்து என்னுடைய ஸ்டேக்ல வந்து சேர்ந்துக்கும். இதை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய லைன்ஸா நீங்க அமைச்சிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஹுக் சொல்லிட்டீங்க. ஹுக்ல வந்து ஏன் இவங்க இப்படி ஏன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்து இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஓ, இவ்வளோ பெரிய விஷயமா, அப்போ நீ ஏன் விட்ட அப்படிங்கிற அந்த கேள்வியும் உங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நான் ஏன் விட்டேன்ற கேள்வியை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் இன்னும் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா அதுல இருக்க ஸ்டேக் எல்லாம் சொல்லும் போது யூ ஆர் ஆல்சோ இன்வெஸ்டட். இந்த பொண்ணு எதையோ விட்டுருச்சு, ஏன் விட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து என்ன வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ இது வந்து உங்களுடைய கண்டென்ட்ல ஸ்பீச் டெவலப்மெண்ட் வந்து நம்மளுக்கு 50% கொடுக்குறாங்க இல்லையா, அதுல ஒரு பெரிய பார்ட் நம்மளுக்கு 3 திங்ஸ் இருக்கு. ஸ்பீச் டெவலப்மெண்ட் இருக்கு, அதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கு, ஸ்பீச்சோட வேல்யூ இருக்கு. இந்த 2 ஹுக் அண்ட் செட்டப் வந்து நம்ம ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒண்ணு. ஹுக் போட்டு பிடிக்கணும், பேக்ரவுண்ட் சொல்லணும், நான் என்ன இழக்க இருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்லணும். அப்பதான் அவங்களும் அதுல வந்து இன்வெஸ்டடா இருப்பாங்க. இவளுக்கு என்னமோ போக போகுது, இல்ல நான் இப்ப எனக்கு ஏதாவது கெயின் ஆக போகுது அப்படின்னா அதையும் சொல்லணும். ஸோ இவளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது, அப்ப நம்ம இவளை வந்து ஃபாலோ பண்ணலாம், இது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஸ்பீச்சை வந்து நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஸோ இது பண்ணிட்டு அடுத்ததா கான்ஃபிளிக்ட் என்ன, அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு, நம்ம போக வேண்டிய ஒரு இடம் வந்து மிஸ் ஆகி போச்சு. அது ஒரு இவெண்ட், அது வந்து எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு இவெண்ட். மிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இஸ் எக்ஸ்டர்னல் இவெண்ட். ஆனா இதுல வந்த கான்ஃபிளிக்ட் என்ன, எனக்குள்ள வந்த கான்ஃபிளிக்ட் என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்லணும். அதுலதான் நம்ம அதிகமான எஃபர்ட்டை வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா ஜட்ஜிங் எப்பவுமே நடக்கக்கூடியது உங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரகிள். இது ரொம்ப ரொம்ப பிவட்டலான ஒரு இடம். உங்களுடைய கான்ஃபிளிக்ட் அண்ட் டேர்னிங் பாயிண்ட்டை வச்சுதான் உங்களுடைய என்டையர் கண்டென்ட்டே ஜட்ஜ் ஆக போகுது. அதோட எஃபெக்டிவ்னஸ் எல்லாருக்கும் போய் சேருதா இல்லையா அப்படின்னு பாக்குற இடமே வந்து உங்களுடைய கான்ஃபிளிக்ட். இதுல எக்ஸ்டர்னலா ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கலாம், எனக்கு வேலை போயிருக்கலாம், இப்போ கோவிட் இருந்துச்சு, அந்த டைம்ல ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு, இல்ல பிசினஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு, இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட். ஆனா இன்டர்னலா, அச்சோ என்னால என்னோட பசங்களை நான் நினைச்ச மாதிரி படிக்க வைக்க முடியாதா,
என்னோட குடும்பத்தை என்னால பாத்துக்கவே முடியாதா, என்னோட பேரண்ட்ஸ்க்கு என்னால பணம் அனுப்ப முடியாதா, இந்த சுச்சுவேஷன்ல நான் பணம் அனுப்பலன்னா அவங்க என்ன செய்வாங்க. இது என்னுடைய இன்டர்னல் ஸ்ட்ரகிள். இப்போ எப்பெல்லாம் வந்து நம்மளுடைய வல்னரபிலிட்டியை காட்டி, அச்சோ என்னால் இது முடியாதா, என்னால் செய்ய முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு உங்களோட ரியல் இன்டர்னல் ஸ்ட்ரகிளை வந்து நீங்க சொல்றீங்களோ, இது வந்து இஸ் அ ஹியூமன் இமோஷன், எவ்ரிபடி கேன் கனெக்ட். ஏன்னா எல்லாரோட லைஃப்லயும் எங்கன்னா ஒரு இடத்துல இந்த ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு இருந்திருக்கும். இந்த ஈவெண்ட் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அந்த ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ நீங்க ஸ்ட்ரகிள் ஐடென்டிஃபை பண்ணும். உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் வச்சுதான் நம்மளோட ஸ்டோரி இருக்கு. ஆனா அந்த ஸ்டோரியில உங்க எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ல இருந்து நீங்க உங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரகிளை மேலுக்கு கொண்டு வரணும். அது கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுடைய டேர்னிங் பாயிண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் இன்டர்னல் ஈவெண்ட் ரெண்டும் சொல்லிட்டேன். எக்ஸ்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் வந்து ரொம்ப சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கும், எல்லாராலையும் அதுக்கு ரிலேட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டா அதில் வந்து நீங்க இன்டர்னல் டீப்பர் லெவலுக்கு கொண்டு வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஒரு 2 to 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் கூட இந்த இடத்துல நீங்க அதுக்கு தாராளமா கொடுக்கலாம். நிறைய வந்து அதை பத்தி பேசலாம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது நம்மளுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட், ஒரு மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன். எங்க வந்து உங்களுடைய தாட்ஸ் வந்து மாறுச்சு. இப்போ எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் மாறி இருக்காது. நான் போகல இன்டர்வியூக்குன்றது மாறல, நான் இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேன்றது நடந்து முடிஞ்சு போச்சு, அது எனக்கு வேலை எல்லாம் கிடைச்சிடல. ஆனா என்னோட தாட் ப்ராசஸ்ல ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கும்ல. எந்த இடத்துல என்னோட மைண்ட் வந்து நான் வந்து லாய்க்கே கிடையாது, அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை, அதனாலதான் என்னால போக முடியல, எனக்கு வந்து நான் டிசிப்ளினே கிடையாது, அதனால தான் நான் காலையில எழுந்திருக்கலாம், அலாரம் வச்சிருந்துருக்கலாம், நேத்து நைட் ஒழுங்கா தூங்கி இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னோட இன்டர்னல் ஸ்ட்ரகிள். இட்ஸ் லைக் கம்மிங் டவுன். ஒரு மேல வந்து ஒரு மலை மேல இருந்து நான் கீழே இறங்கி 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 வரேன். நான் வந்து ஐ ஹாவ் டு டச் த பேஸ். என்னோட மோசமான என்னோட தாட்ஸ் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அது எப்படி ரைஸ் ஆகுது, இந்த மேல போகுது பாத்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுடைய டர்னிங் பாயிண்ட். ஸோ மைண்ட்ல எந்த இடத்துல ஷிஃப்ட் ஆச்சு, என்ன ஷிஃப்ட் ஆச்சு, எதனால நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ரியலைசேஷன் கேன் பி எ டெசிஷன், இட் கேன் ஜஸ்ட் பி அவேர்னஸ். ஒரு இன்டர்வியூ தான், இது ஒன்றும் என்னோட ஃபியூச்சர் கிடையாது. ஓ, ஒரு இன்டர்வியூ, ஒரு தப்பான ஒரு மொமெண்ட், ஆனா இது என்ன டிஃபைன் பண்ணாது. இது போல பலது, இதுதான் எனக்கு வேணும்ன்றத நான் ஃபுல்லா ரியலைஸ் பண்ற இடம் இதுதான் அப்படின்னு கூட நான் எடுத்துக்கலாம். இந்த ஜாப் தான் என்னோட ட்ரீம் ஜாபா இருக்கும்போது நான் தூங்கி போயிட்டேன் அப்படின்னாக்க வாட் இஸ் திஸ் டீச்சிங் மீ அப்படிங்கிறதுக்கு நான் ஷிஃப்ட் ஆயிட்டனாலே தட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன். ஆனா இது வந்து என்னோட எக்ஸ்டர்னல் ஈவெண்ட், எனக்கு வந்து இன்னைக்கு இன்டர்வியூ போகலைங்கிறத அது மாத்தாது. ஸோ எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டை மாத்தாம இன்டர்னலா உங்க மைண்டுக்குள்ள ஏற்படக்கூடிய ஷிஃப்ட்டை நீங்க விவரிக்கிற இடம் தான் உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட். ஸோ உங்க ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா இப்போ நீங்க செக் பண்ணலாம், ஹூக் இருக்கா, நீங்க வந்து கான்டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களா, ஸ்டேக்ஸ் சொல்லிட்டீங்களா, ஸ்டேக்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்னலான உங்களுடைய ஸ்ட்ரகிள் சொல்றீங்களா, இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு திருப்பம் கிடைக்குதா, அது உங்களோட டேர்னிங் பாயிண்ட். ஸோ 4 பாயிண்ட்டும் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணலாம். இந்த இடம் வந்து நீங்க ஸ்பீச் டெவலப் பண்ணிட்டே வரீங்க, ஸ்பீச் டெவலப்மெண்ட்லயும் வருது இது. ஆனா திஸ் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் எஃபெக்டிவ்னஸ். எங்க வந்து ஆடியன்ஸ் இது கூட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எஃபெக்டிவ்னஸ்ல நமக்கு வரும். அடுத்ததாக நமக்கு வந்து இதுல யூனிவர்சலா வந்து ஒரு லெசன் இருக்கா அப்படிங்கிறது, இதை தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஸ்டார்டிங்ல இருந்து அண்டர் கரண்ட் மாதிரி ஓடிக்கிட்டே வருது. ஏன்னா இந்த கதையை ஆடியன்ஸுக்கு நம்ம பிரிட்ஜ் பண்ணோம். இப்போ நான் வந்து இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டேன், அது என்னோட ட்ரீம் ஜாப், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா என்னோட ரியலைசேஷன் என்ன, ஒரு மிஸ்டேக் என்னை டிஃபைன் பண்ணாது, வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு, என்னால இது மாதிரி பலதை சாதிக்க முடியும், நான் டிசிப்ளின்டா இருந்தா, நான் என்ன கொஞ்சம் மாத்திக்கிட்டா, ஏதோ ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு. பட் இதை நான் வந்து ஆடியன்ஸ்க்கு அவங்களோட கதையா எப்படி மாத்துறது, இந்த பிரிட்ஜ் ஸ்டோரி டு த ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா, இது யூனிவர்சலான லெசனா அவங்களுக்கு எப்படி கொண்டு போறது. ஒரு தவறு என்னுடைய வாழ்க்கையை முழுமையா நிர்ணயிக்க முடியாது. நம்ம எத்தனை பேர் எத்தனை தவறுகள் செஞ்சுட்டு அதையே காலம் பூரா எண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அது ஒரு படிக்கல் தான் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு தவறு. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி யூ பிரிட்ஜ் இட் ஸோ தட் நீங்க எத்தனை பேர் இது மாதிரி தவறு பண்ணியிருக்கீங்க, அதை நினைச்சு எவ்வளவு நாள் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க, ஆனா அது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி தென் யூ மேக் இட் தேர்ஸ், அவங்களோட கதையா மாத்திடலாம்.
நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில இது போல ஒரு தருணத்தை சந்திச்சிருப்போம். அங்க வந்து நம்ம செஞ்ச ஒரு தவறு ஏதோ நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுன்னு நம்புவோமே. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டுட்டீங்கன்னா, இப்போ அந்த ஸ்டோரி இஸ் நாட் யோர்ஸ். த ஸ்டோரி இஸ் ஃபார் த ஆடியன்ஸ். அவங்க மைண்டுக்குள்ள அவங்க விட்ட ஒரு தப்பு, அவங்க செஞ்ச ஒரு தப்பு, அவங்க ரொம்ப நாளா உட்காந்து ஏதோ ஒன்று அவங்களோட மைண்ட் நெருடிக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அதுக்கு அவங்க போயிருவாங்க. உங்க ஸ்டோரியில இருந்து அது அவங்க ஸ்டோரியா மாறிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அப்படி வந்து யூனிவர்சல் லெசனா வந்து அதை வந்து நீங்க இந்த பிரிட்ஜ் பண்ணி அந்த ஸ்டோரியை அவங்களுக்கு மாத்தணும். அந்த மாதிரி லைன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. உங்களோட டேர்னிங் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் யூனிவர்சல் லெசன் வந்து உங்களுடைய ஸ்கிரிப்ட்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததா வந்து கால் ஃபார் ஆக்ஷன் வந்து இருக்கணும். எப்பவுமே ஓப்பனிங் லைன் வந்து இஸ் ஒரு லூப்பை வந்து நம்ம ஓபன் பண்றது. இது கடைசியா கால் ஃபார் ஆக்ஷன் கொடுக்கும்போது நீங்க அந்த லூப்பை க்ளோஸ் பண்றீங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த இமேஜோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணும். 9:37 என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நேரமா அன்னைக்கு அமைஞ்சது. இன்னைக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அது எனக்கு ஒரு நினைவூட்டலா இருக்கு. ஒரு சின்ன தோல்வி, ஒரு சின்ன சறுக்கல் என்ன டிஃபைன் பண்ணாது. என்னோட லைஃப் நான் எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேனோ அப்படின்னு முடிச்சோம்னா என்ன ஆகுது, அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் உங்களுக்கு திருப்பியும் ஒரு 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 ஃபார் அ ஃபிளாஷ் ஆஃப் அ செகண்ட் அந்த டைமிங் நான் சொல்லும்போது, ஏன்னா அது வந்து ஒரு அத்தென்டிசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு நேரம் வந்து ஒரு கியூரியாசிட்டி, ஒரு அத்தென்டிசிட்டி எல்லாத்தையும் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ அந்த டைம் இன்னும் உங்க மைண்ட்ல இருந்துட்டு இருக்கும். அந்த 7 நிமிஷத்துக்குள்ள அது மறந்து போகாது. ஸோ அதே நம்பர் நான் சொல்லும் போதோ, அந்த ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு நான் உங்களை கூட்டிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆகும். லூப் கம்ப்ளீட் ஆனா உங்களோட இமோஷன், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கியூரியஸா இருந்தீங்க, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஏன் மிஸ் பண்ணிட்டா, அப்புறம் நான் என்னோட டவுன்வர்ட் ஸ்பைரல் சொல்லும் போது நீங்களும் என் கூட கீழே வந்திருப்பீங்க. அப்புறம் நான் இந்த கதை கொண்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துட்டேன். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, எப்பனா விட்டுட்டீங்களா, எது மாதிரி எதனா நடந்துச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஆல்ரெடி இந்த ஸ்டோரி உங்களோடதான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை க்ளோஸ் பண்ணி அதுல பாசிட்டிவா ஒண்ணு கொண்டு வரேன் அப்படின்னாக்கா உங்களுக்கும் அந்த எழுச்சி வந்துடும். ஓகே, ஒரு தப்பு வந்து என்னை டிஃபைனே பண்ண முடியாது, நான் வந்து நான் வந்து மாறிட்டேன், நான் வந்து வேறவா இருக்கேன், என்னால பலதை அச்சீவ் பண்ண முடியும். இது போல மோட்டிவேஷனை அந்த இடத்துல கால் ஃபார் ஆக்ஷன்ல நம்மளால கொண்டு வந்து வைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஹூக்கோட ஓபன் பண்ணீங்களோ அந்த ஹூக்கை வந்து இங்க லூப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபுல் சர்க்கிள் நம்ம கொண்டு வரணும். இந்த ஃபுல் சர்க்கிள் கொண்டு வரும்போது தான் உங்களோட ஸ்பீச் வேல்யூ வந்து வரும். ஒண்ணு அதுல யூனிவர்சல் லெசன் இருக்கணும், அடுத்து அதுல ஒரு கால் ஃபார் ஆக்ஷன் இருக்கணும். அப்போ நம்ம கண்டென்ட்ல இருக்கக்கூடிய 50% மார்க்ஸ் நம்ம ஃபுல்லா ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாக்கா, ஸ்பீச்ல இருக்க வேண்டிய இந்த 6 ஐட்டங்களும் சரியான ஆர்டர்ல வச்சு நம்ம கொண்டு வந்தாக்கா அழகா நம்மளால இந்த 50 மார்க்ஸையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது இமோஷனல் ஆர்க் வந்து இருக்கணும். இமோஷனல் ஆர்க் நம்ம பேசணும் நடுவுல. இப்ப வந்து ஒரு ஹியூமர்ல இருந்து ஒரு கேள்வி ரொம்ப ஹியூமரஸா கேட்ட ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சீரியஸான கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பாசிட்டிவா கொண்டு வந்து முடிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸை நீங்க அவங்கள கூட்டிட்டு போக போறீங்க. இப்போ நான் வந்து லேட்டா எழுந்தேன்றது என்னோட டென்ஷன், கடைசியா ரிலீஃப். இது என்ன ஒன்றும் டிஃபைன் பண்ணாது. அடுத்த நிமிஷமே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் இது என்ன டிஃபைன் பண்ணாது, எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஒரு இன்டர்வியூ வந்து லைஃப் கிடையாது. ஸோ இந்த ரிலீஃப் வந்து வரணும். ஸோ டென்ஷன்ல இருந்து பேனிக்கு போய், பேனிக்ல இருந்து ஒரு மொமெண்ட் நான் ஒரு பெரிய டவுன்வர்ட் ஸ்பைரல் போய் என்னோட அப்படியே வந்து லைஃபே போச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போய் திருப்பி கொண்டு வந்து ரிலீஃப்ல கொண்டு வந்து விட்டுறணும். ஸோ ரொம்ப வல்னரபிளா நம்மள வந்து காமிச்சிட்டு ஸ்ட்ரென்த்ல கொண்டு வந்து முடிக்கலாம். ஸோ இந்த இமோஷனல் வேவ் உங்களுடைய ஸ்டோரியில இருக்கான்னு பாருங்க. நீங்க சொல்லக்கூடிய எந்த சென்டென்ஸ்ல என்ன இமோஷனை நீங்க ஆடியன்ஸ் கிட்ட எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதுல நீங்க கிளாரிட்டி வச்சிருக்கணும். ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு இதுல நான் ஃபீல் பண்றேன் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. நீங்க சொல்ற அதே இமோஷன் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கறத நீங்க 2-3 தடவை மத்தவங்களுக்கு சொல்லி பார்த்து லைன் பை லைன் நம்ம ஸ்கிரிப்டை வந்து திருத்தும் போது இப்போ ஹூக் எது, கான்டெக்ஸ்ட் எது, அதுல ஸ்டேக் எது, இதெல்லாம் நீங்க வந்து பிராக்கெட் பண்ணி மார்க் பண்ணிட்டு அடுத்து வேற ஒரு கலர்ல வந்து உங்களோட இமோஷனல் வேவ் என்னவா இருக்கு, ஸ்டார்டிங் லைன்ல என்ன இமோஷன் எதிர்பார்க்கறீங்க, கியூரியாசிட்டி எதிர்பார்க்கறீங்களா, அவங்களுக்கு வேற எதனா எதிர்பார்க்கறீங்களா, என்ன எதிர்பார்க்கறீங்க உங்களுடைய அந்த இடத்துல. அடுத்த சென்டென்ஸ்ல நீங்க என்ன இமோஷன் எதிர்பார்க்கறீங்க, ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் வாட் இஸ் த இமோஷன் தட் யூ வாண்ட் டு கேரி த்ரூ. அடுத்த 3 லைன்ஸ்ல வந்து ஐ வாண்ட் தெம் டு ஃபீல் ரியலி பேட், அடுத்த சென்டென்ஸ்ல ஐ வாண்ட் தெம் டு ஃபீல்
ஒரு இலேஷன், ஒரு சந்தோஷம் வரணும் அவங்களுக்கு அப்படின்னா, ஸோ நீங்க பிராக்கெட் பண்ணி யூ ஹேவ் டு see உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து how that is structured. இந்த இமோஷனல் இன்ஜினியரிங் ஹேஸ் டு பி டன். இட் இஸ் வெரி வெரி என்ன சொல்றது, இன்டென்ஷனல். நீங்க வந்து இந்த இமோஷனை கொண்டு வரணும்ன்ற இன்டென்ஷனோட இன்ஜினியர் பண்ணணும் உங்க ஸ்கிரிப்ட. இட் இஸ் நாட் ஆன் த ஃப்ளை. அப்போ சரியா வந்து நம்ம ஸ்டார்ட் டு எண்டு என்ன எமோஷன்ஸ் நம்ம வர வைக்க போறோம் அப்படிங்கிறதையும் சரியா இன்ஜினியர் பண்ணி கொண்டு வரணும். ஸோ டெலிவரி எப்படி இருக்கணும்? ஏன்னா அடுத்து கண்டென்ட் முடிச்சிட்டோம், அடுத்து இருக்க போறது நம்மளுக்கு டெலிவரி எப்படி இருக்கணும்? 30% வந்து நம்மளுக்கு பிசிக்கல், 30% வந்து நம்மளுடைய ஸ்கோரிங். அதுக்கு பிசிக்கல் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, மேனர் இருக்கு. பிசிக்கல் இஸ் யூஸ்வலி யுவர் ஜெஸ்டர்ஸ், யுவர் ஸ்டேஜ் பிரசன்ஸ், உங்களுடைய ஸ்டேஜ் யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்கு, உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கு, உங்களுடைய எந்த அளவுக்கு வந்து நீங்க வாய்ஸ்ல வந்து உங்களோட பிச் எப்படி இருக்கு, உங்க பேஸ் எப்படி இருக்கு, நீங்க பாஸ் விடுறீங்களா, உங்க டோன் எப்படி இருக்கு, நீங்க ஏத்தி பேசுறீங்களா, இறக்கி பேசுறீங்களா, இது எல்லாமே வருது. அப்போ இதையுமே வந்து நம்மளோட ஸ்கிரிப்டோட மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் டெவலப் பண்ணும்போது பிசிக்கல், வாய்ஸ், மேனர்லாம் பார்க்க வேண்டாம். ஆனா கண்டென்ட் டெவலப் பண்ணிட்டு ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த இடத்துல நான் கை தூக்கணும், இந்த இடத்துல நான் இப்படி வச்சுக்கணும், நம்ம டிராமாட்டிக்கா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா ஒத்தென்டிக்கா காமிக்கணும் அப்படின்னாலும், அது ரொம்ப நேச்சுரலா ஃப்ளோ ஆச்சுனாலும் ஓரளவுக்கு இதுல ப்ரீ பிளானிங்கும் தேவை. சில இடங்கள்ல உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும்ன்றத நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று கண்டிப்பா ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு நம்மளுடைய என்ன சொல்றது, அந்த பஞ்ச் லைன் சொல்ல போறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ் கொடுக்கலாம். ரொம்ப இமோஷனலான ஒரு லைன் சொல்ல போறீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி உங்களோட டோன் கொஞ்சமா ட்ராப் பண்ணலாம். அந்த கொஞ்சம் ட்ராப் வில் ஹாவ் தட் இம்பாக்ட். ஒரே டோன்ல வந்து பேச முடியாது. இந்த பிச், பேசிங், டோன், பாசஸை வந்து நீங்க உங்களோட ஸ்கிரிப்டோட மேட்ச் பண்ணி, அகெயின் டேக் another கலர் ஸ்கெட்ச் பென் அண்ட் மார்க். இங்க வந்து எனக்கு வந்து ஹை பிச்டா, இந்த வேர்டு நான் வந்து ஹை பிச்டா சொல்லணும், இந்த வேர்டை நான் டோன் டிராப் பண்ணணும், இந்த வேர்டுக்கு முன்னாடி நான் பாஸ் கொடுக்கணும், அப்படிங்கிற லெவல்ல நம்மளோட ஸ்கிரிப்ட்ல வந்து ஒர்க் பண்ணோம். அப்போ இந்த வாய்ஸ் டெலிவரிக்கு 100 மார்க்ஸ் நீங்க அந்த மொத்த 30 மதிப்பெண்களும் ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம் இஃப் யூ ஒர்க் ஆன் தீஸ் டூ. மேனர் வந்து இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி இஃப் யுவர் ஸ்டோரி இஸ் authentic டு யூ. உங்களோட ஸ்டோரி உங்களுக்கு உண்மையானதா இருந்துச்சுன்னா, ட்ரூத்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மேனர் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஷோ த்ரூ. உங்களோட சின்சியாரிட்டி அதுல தெரிஞ்சிடும். இது உங்க ஸ்டோரி, உங்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஸ்டோரி, நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு ஸ்டோரியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரசன்ஸ், உங்க சின்சியாரிட்டி, நீங்க ஆடியன்ஸுக்கு நிஜமாவே இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். அதுக்கு நீங்க ஸ்டோரி லைன் செலக்ட் பண்ணும்போது கெட் இன்வால்வ் வித் ஸ்டோரி. ஆல்தோ உங்களோட ஸ்டோரி நம்ம கொஞ்சம்லாம் வந்து சேர்த்து தான் சொல்ல போறோம், பட் அதுலயுமே கெட் இன்வால்வ்டு, கெட் இன்வெஸ்டட். உங்க ஸ்டோரியை யூ ஹாவ் டு ஃபுல்லி பிலீவ். அப்பதான் அந்த ஒத்தென்டிசிட்டி அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அதர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம இதுக்கப்புறம் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம இப்போ ஃபுல்லா பார்த்தாச்சு. கண்டென்ட்டை எப்படி டெவலப் பண்ணணும், டெலிவர் எப்படி பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து கிராமர் அண்ட் அந்த கரெக்ட்னஸ்க்கு போகல. நீங்க ஸ்கிரிப்டை ரிஃபைன் பண்ண உங்களோட இது டு த டி நீங்க உங்களோட ஸ்கிரிப்டை தான் பேசுறீங்க அப்படின்னாக்கா, லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா 20 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் ஆயிடும். அந்த இடத்துல வந்து திடீர்னு ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல பேசுறேன்னு சொல்லி ஏதாவது மாத்தினாதான் தவறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, நீங்க உங்களோட ஸ்கிரிப்டோட 100% ஸ்டிக் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, லாங்குவேஜ்ல யூ வில் ஆல்வேஸ் ஸ்கோர் ஃபுல். அடுத்தது டைமிங் பார்த்துக்கோங்க. நமக்கு 7 மினிட்ஸ்க்கான டைம் இருந்தாலும் ப்ரிப்பரேஷனை எப்போதும் 6:15 to 6:30 செகண்ட்ஸ் வரைக்கும் வைங்க. ஏன்னா ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஸ்டில் வந்து ஒரு சின்ன உங்களோட டைமிங் மேல அவங்க ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது, உங்க கண்டென்ட் மேல தான் ஜட்ஜ் பண்ண போறாங்க. ஜட்ஜஸ்க்கு உங்க டைமிங் தெரியாது. அதனால அதை பத்தி கவலையே படாம வெறும் 6:15 to 6:30 இல்லைன்னா அதிகமா போனா 6:45 வரைக்கும் மட்டுமே உங்களோட ஸ்கிரிப்டை வைங்க. ரொம்ப டைட்டா தான் இருக்கணும். உங்களுக்கு தேவையான பாசஸ்க்கான நேரம் இருக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பாசஸோடவே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான டைம்குள்ள வந்து நிக்குதா அப்படிங்கிறத பாருங்க. ஹியூமர் வைங்க. ஹியூமர் வந்து எப்பவுமே டிஸ்ட்ராக்ஷனுக்கு இருக்கக்கூடாது. அது ஜஸ்ட் அந்த டென்ஷனை
ரிலீவ் பண்றதுக்கோ ஒரு மெசேஜை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஞாபகத்துல நிறுத்துறதுக்கோ சில நேரம் அது ஒரு ஜோக் போதுமா இருக்கும். ஆனா அது உங்களோட ஸ்டோரியோட டிஸ்ட்ராக்ஷன் பாயிண்டா அமையவே கூடாது. அப்படி டிஸ்ட்ராக்ஷனா அமையும்னா அந்த மாதிரியான ஹியூமர் எடுத்துருங்க. ஆனா ஒரு ஹியூமர் இருந்தா ஒரு நபரை நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு அவங்க யூஸ்வலா கொஞ்சம் சிரிச்சு பேசினாங்கனாலே நம்மளுக்கு பிடிச்சிடும். அவங்க கொஞ்சம் விட்டியா கொஞ்சம் ஜோக்கோட பேசுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஜட்ஜஸ் வந்து இதுல இருந்து விதிவிலக்கு கிடையாது, அவங்களுக்கும் பிடிக்கும். அதனால சின்ன ஹியூமர் வைக்கலாம். ஆனா ஹியூமரை ரொம்ப இன்டென்ஷனலா வைங்க. இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷனா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரிஹர்சல். ரிஹர்சல் ரிஹர்சல் ரிஹர்சல். நீங்க பிராக்டிஸ் எவ்வளவு தடவை பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து குறைஞ்சது ஒரு 40 இருந்து 50 தடவையாவது உங்களோட ஸ்கிரிப்டை நீங்க பாலிஷ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். உங்களோட ஸ்ட்ரக்சரை நீங்க மாஸ்டர் பண்ணுங்க. அதுல இமோஷனல் டெப்த் கொண்டு வாங்க. உங்க பர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து நல்லா பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஸ்பீச் வந்து ஒரு வின்னிங் ஸ்பீச்சா அமையும். காமன் மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான கதை சொல்லாதீங்க. ஒரு 4-5 கதை இல்ல 2-3 கதையை வச்சு ஒரு செய்தி சொல்ல வராதீங்க. ஒரு கதை போதும். ஒரு கதை தாராளமா போதும். 7 நிமிஷத்துக்கு ஒரு கதை போதும். ஓவர் ஆக்ட் பண்ண வேண்டாம். நிறைய நேரம் டிராமாட்டிக்கா இருந்தா அது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அது டிராமாட்டிக் தேவையில்லை. உங்களுடைய நேச்சுரலான ஒரு ஸ்டைலே இஸ் குட் இனஃப். ஜெனரிக்கா எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு லெசன், நம்ம யூனிவர்சல் லெசன் எடுத்தோம் இல்லையா, அந்த ஒரு மோட்டிவேஷன் மட்டும் கொடுத்தா போதும். நீங்க ஜெனரிக்கா எல்லாரும் இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே அப்படிங்கிறது இட்ஸ் a very weak ending. அந்த ஜெனரிக் மோட்டிவேஷன் நெவர் ஒர்க்ஸ் இன் அ கான்டெஸ்ட் செட்டிங். கிளப் மீட்டிங்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகலாம். கான்டெஸ்ட் செட்டிங்ல வந்து ஜெனரிக் மோட்டிவேஷன் வீக் எண்டிங் இது சரியா வராது. ரன்னிங் அவுட் ஆஃப் டைமா யாராவது இருந்தாங்கன்னா முதல்ல சொன்னது அத்தனையும் எடுத்து போட்டுடலாம். தேவையே இல்லை. ஏன்னா ப்ராக்டிஸ் பத்தலன்னு அர்த்தம். ஸோ ப்ராக்டிஸ் ஹேஸ் டு பி தேர். நோபடி கேன் ரன் அவுட் ஆஃப் டைம். நீங்க வந்து உங்களோட டைம்குள்ள நிறுத்தணும். அதே மாதிரி புது கவிதை மாதிரி அப்படியே வந்து ஹைக்கூ மாதிரி சொல்லி எல்லாருக்கும் புரிஞ்சிடணும்னு நினைக்க கூடாது. நம்ம மெசேஜ் ரொம்ப 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 கிளியரா இன்டென்ஷனலா இருக்கணும். யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வாங்க. ஒத்தென்டிக்கான வல்னரபிலிட்டி இருந்தா நல்லது. ஸ்பெசிஃபிக்கான உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்தா நல்லது. மெட்டஃபர்ஸ் அப்படின்னா வந்து இந்த உவமை உவமானம்லாம் சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப நச்சுன்னு ஆப்டா பொருந்துற மாதிரி இருக்கிறத சொன்னீங்கன்னா ஈஸி டு கன்வே. ஸோ அந்த மாதிரியான வேர்டிங்ஸை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. சாதாரண விஷயத்துக்கு கூட ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப தனியா வந்து தெரியும். ஓகே, என்ன வந்து ஒரு ஸ்பீச்சை கான்டெஸ்ட் லெவல் ஸ்பீச்சா மாத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் கிடையாது. நம்ம ஒரு பெரிய டிராமாட்டிக்கான நம்ம லைஃப்ல நடந்த ஒரு ஈவெண்ட் தான் ஒரு ஸ்பீச்சை கான்டெஸ்ட் லெவல் ஸ்பீச்சா மாத்தும் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. ஒரு சாதாரண நிகழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சாதாரண நிகழ்ச்சி, எல்லாரோட லைஃப்லயும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கலாம். ஆனா அதுல ஒரு ஹியூமன் ஸ்ட்ரகிள், உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஸ்ட்ரகிள் என்னவா இருந்துச்சு, எந்த ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ்க்கு நீங்க போயிட்டு வந்தீங்க, உங்களுடைய டேர்னிங் பாயிண்டா என்ன இருந்துச்சு, ஒரு கிளியரான மெசேஜ் உங்களால கொடுக்க முடியுதா, ஒரு ஸ்ட்ராங்கான கால் ஃபார் ஆக்ஷன் இருக்கா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்பீச்சை நீங்க நார்மலா கிளப் லெவல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு கொடுக்குற ஸ்பீச்சையே கூட யூ கேன் எலிவேட் இட் டு அ கான்டெஸ்ட் லெவல் ஸ்பீச். டைம் நிறைய ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தான் என்னோட ப்ரெசன்டேஷன். ஹோப் திஸ் வாஸ் ஆஃப் யூஸ் டு எவ்ரிபடி. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 29 பேர் இருக்கோம் நம்ம. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லலாம். நான் என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் ஒரு ரொம்ப கன்சைஸா உள்ள அடக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்லைட்ஸை வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு மேல வந்து டைம் ஓடாது அப்படின்னு தெரியும். ஸோ எனி கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. குழு புகைப்படம் மட்டும் எடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர். ஓ எஸ். சரி, கொஞ்சம் ஷேர் நிறுத்திடுங்க. பண்ணிடுறேன். அனைவரும் உங்களுடைய திருமுகத்தை காணொலி இயக்கி காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குழு புகைப்படம் எடுத்துடலாம். ஸ்பீக்கர் கேலரி நான் ஒரு தடவை கூப்பிடணுமா? நல்லது. பிரகாஷ், வர்ணம், சம்பத்குமார், மாலதி, ராதிகா, 2 இதுல இருக்கு. சம்பத்குமார், ராதிகா, ரத்னா, சண்முகம், ஜெயச்சந்திரன் வந்துட்டீங்கன்னா நான் எடுத்துருவேன். இன்னொரு பக்கத்தில் ரத்னா, மாலதி முடியுமா? பிரகாஷ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நான் எடுத்துருவேன். மாலதி வரீங்களா? சிறப்பு. பிரகாஷ் வரீங்களா?
பிரகாஷ், அருண்குமார் 2 பேர் மட்டும். சரி 3 எல்லாரும் சிரிக்கலாமா? நல்லா சிரிங்க. 3 சேத்து பிரியன் நல்லா சிரிக்கிறாரு. 3, 2, 1. முதல் பக்கம் தான் எடுத்திருக்கேன். அப்படியே இருங்க, நான் போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே வரேன். 1 நிமிடம். அடுத்த பயிற்சிக்கு போறேன். இப்பவும் எல்லாருமே சிரிக்கலாம். யார் எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. 3, 2, 1. என்னோட பேர் வருது, ஒரு நிமிஷம் அப்படியே 3, 2, 1. சரி, நன்றி நன்றி, சிறப்பு. ஐயா மேடை உங்கள் வசம். இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? நான் என்ன நிறைய வேகமா ஓடிட்டேனா? உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி மெதுவா போனேனா? இன்டராக்ஷன் வச்சுக்கலாம் அந்த செஷன். அவங்க கேக்குறாங்களா, சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க தயவு செஞ்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு கோச் சொல்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருந்துச்சு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கண்டென்ட் எப்படி இருக்கணும், எப்படி என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கணும், அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி நிகிலா. நன்றி நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தா கூட கேளுங்க. ரொம்ப ரொம்ப தெரியல, பேசாமலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்கேஜிங்கா இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி நீங்க வந்து ஃபைனலா எடுத்துட்டு போனீங்க. எனக்கே வந்து ஒரு சமயம் வந்து ஒரு சில ஸ்பீச் பார்க்கும்போதோ இல்ல நான் பண்ணும்போதோ கூட வந்து கொஞ்சம் காமிக்கலாவோ இல்ல டிராமாட்டிக்காவோ இருக்க இது மாதிரிதான் பண்ணணுமா அப்படின்னு டவுட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லாவே கிளாரிஃபை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. ஒரே ஒரு டவுட் மட்டும்தான் இருக்கு. இப்போ அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்பீச்சை வந்து 40 to 50 டைம்ஸ் சொன்னீங்கல்ல, அது வந்து ஆன் ரியலிஸ்டிக் கிரவுண்ட் வந்து இஸ் இட் பாசிபிளா அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு. கண்டிப்பா பாசிபிள். ஏன்னா நான் அப்படிதான் பண்றேன். ஐயோ இப்ப நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் அவங்க வெரைட்டி பிரைஸ் அவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்து 280 தடத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட வின்னிங் ஸ்பீச். அண்ட் அது கிளப்ஸ்ல போய் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரே கிளப்ல பல முறை அதே ஸ்பீச்சை கூட நம்ம கொடுக்கலாம், தவறு கிடையாது. இப்போ அதுக்கு அதிகபட்சமான அதுக்கு ஒரு இது இப்ப நடந்து முடிந்த போன ஆண்டு இன்டர்நேஷனல் ஸ்பீச் வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மலேசியாவில் ஒரு 10 இயர்ஸா டெய்லி பேசுவாராம் அவர் ஒய்ஃப்ட. அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. ரெண்டாவது இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, நம்ம டிவிஷன் டீலேயே நமக்கு டிஸ்ட்ரிக்ட் 8 ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க 40 தடவை நீங்க சொன்ன மாதிரி ஒரே கான்டெஸ்ட் பண்ண முடியுமானா எல்லாருக்கும் முடியாதுன்னு வச்சுக்கலாம். நீங்க அந்த ஸ்பீச்சையே அடுத்தடுத்த கான்டெஸ்ட்டுக்கு அப்படி கூட பண்ணி அவங்க டிஸ்ட்ரிக்ட் இது பண்ணி ரீஜன் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு மேல அந்த மாதிரி பண்ண ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க சொன்னது வந்து அப்படியும் பண்ணலாம். பண்ணலாம். இப்ப என்னன்னா, நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள நீங்க உங்களை ரெக்கார்ட் பண்ணி பண்றது ஒரு 20-30 டைம்ஸ் பண்ணிட்டீங்க. உங்க கிளப்ல போயிட்டு உங்களோட இண்டிவிஜுவலா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து என்ன கிரிட்டிக் பண்ண அப்படின்னு சொல்லியே நீங்க வந்து இதை வீடியோ அனுப்பிச்சு விடலாம். அவங்க கூட 1-to-1 பர்சனலா பண்ணலாம். கிளப் லெவல் மீட்டிங்ஸ்ல வந்து நான் வந்து இதை கான்டெஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்றேன், அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியே நீங்க பண்ணலாம். நமக்கு வந்து இப்ப எத்தனை மன்றங்கள் இருக்கு? 18 மன்றம் இருக்கு. எல்லாத்துலயும் ஒவ்வொரு தடவை போய் கொடுக்கலாம். யாரும் தடுக்க போறதே கிடையாது. நம்ம அந்த எஃபர்ட் எடுப்போமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. அடுத்து லட்சுமி சொல்லுங்க, முனைவர் லட்சுமி அவர்கள். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரே இந்த டாபிக் வந்து அல்லது கேட்கலங்க, நல்லா கேட்கல. இல்ல டாபிக் அண்ட் கதையெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க எங்க வேணாலும் கொடுக்கலான்னு. அப்போ வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்ன ஆகுனா, இவங்க அங்க பேசுனதுப்பா அதேதான்ப்பா போர் அடிக்குது அப்படின்றது மாதிரி இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் வந்து இப்போ தமிழ் சொல்லிட்டா நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க, ஸோ அவுட் சைடு இல்லை, அப்போ அவங்களுக்கு போர் அடிக்காதா? அவங்களுக்கு போர் அடிக்கிறத பத்தின கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்க கான்டெஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்றீங்க. நீங்க உங்களுடைய கான்டெஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்றீங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் ஃபீட்பேக் எடுத்து உங்களுடைய ஸ்கிரிப்டை வந்து மெருகேத்திட்டே வந்தீங்கன்னா அவங்களாலையும் அந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். நீங்க லாஸ்ட் டைம் பேசினதை விட இந்த தடவை இந்த ஸ்பீச்ல இதை மாத்திருந்தீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஃபீட்பேக் வாங்கணும். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நீங்க எல்லார்கிட்ட இருந்துமே ஃபீட்பேக் வாங்கலாம். அதுல வந்து எதை எடுத்துக்கலாம் எது வேண்டான்ற ஃபில்டரேஷன் வந்து உங்க கையில தான் இருக்கு. ஆனா அதை நீங்க கொண்டு போய் பல இடங்கள்ல பேசலாம், தவறே கிடையாது. நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்க போறோம். இதுக்கான வாய்ப்பு எங்க கிடைக்குதோ அங்க வந்து பண்ணலாம்.
நம்மளுக்கு அந்த ஃபைனலா நம்மள ஜட்ஜ் பண்ண போற ஜட்ஜஸ் வேற. அந்த ஜட்ஜஸ் யாருன்னு நம்மளுக்கு தெரிய போறதே கிடையாது. கான்டெஸ்ட்க்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மன்றங்கள்ல அவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்லை. நன்றி. சம்பக்கா. சம்பக்கா, வணக்கம். எனக்கு வந்து ஒரு 2 கேள்வி வந்து, ஒண்ணு வந்து இந்த இந்த கால் ஃபார் ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த கால் ஃபார் ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஏன்னா நிறைய பேர் வந்து அது சொல்லி உங்க ஸ்பீச் நல்லா இருந்துச்சு, ஆனா கால் ஃபார் ஆக்ஷன் இல்ல கால் ஃபார் ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு. எனக்கு ஒரு சில தயாரிக்கப்பட்ட உரையில அவங்க பாடும்போது அந்த கால் ஃபார் ஆக்ஷனை அவங்க கொடுத்திருந்தாங்க, நல்லாதான் எஃபெக்டிவா தான் இருந்தது, அது இன்னும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அது சொல்லும் போது, அதுல இப்போ சில இதுல வந்து பர்சனல் ஸ்டோரி எடுத்துட்டு வரோம் இல்லையா, அதுல வந்து ஓரளவுக்கு தான் நம்ம கால் ஃபார் ஆக்ஷன் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நான் ஏதோ ஒரு இதுல ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு பின்தங்கி வந்துட்டேன், நான் அதை ஃபைட் பண்ணி நான் மேல வரேன், அதுக்கு நான் ஒரு பர்டிகுலர் கால் ஃபார் ஆக்ஷன் சொல்லி முடிச்சிடும். அதை எப்படி நான் அதை எப்படி நான் ஸ்ட்ராங் பண்றது? நான் இப்ப வந்து நம்ம கரெக்டா ஆர்டர்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்க டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து உங்களோட கான்ஃபிளிக்ட் வந்து இன்டர்னல் கான்ஃபிளிக்டா இருக்கணும். ஓகே, உங்களோட அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஜெனரிக், அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்டா இருக்கும். நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போனோம், அங்க வந்து யாரோ நம்மள வந்து ரொம்ப மோசமா பேசிட்டாங்க அப்படிங்கிறது ஈவெண்டா வச்சுப்போம். தட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட். ஓகே, அந்த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ல இருந்து உங்களோட இன்டர்னலான ஸ்ட்ரகிள் என்ன, இத்தனை பேர் பார்த்து என்ன இவ்வளவு மோசமா பேசிட்டாங்க, எனக்கு நான் ரொம்ப கூனி குறுக்கி போயிட்டேன், அந்த இடத்துல எனக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்டர்னலான ஒரு ஸ்ட்ரகிள். சோ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரகிள் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல. கரெக்டா? உங்களை மாதிரி அவங்க வந்து இன்டர்வியூ இடத்துலயோ இல்லைன்னா ஒரு ஜாப் இடத்துலயோ இல்ல ஆபீஸ்லயோ இது நடந்திருக்காது, அவங்களுக்கு பர்சனலா வேற ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும். அப்போ அது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரகிள் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே அது வந்து ஜெனரிக் ஆயிடும். இப்ப வந்து எல்லாருக்குமான ஒரு யூனிவர்சல் ஸ்டோரிய நீங்க அங்க வந்து உங்களோட டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து அதை அங்க வந்து மாத்தி எடுத்துட்டு போகணும். உங்களுடைய என்ன சொல்றது, ஒரு பப்ளிக் ஹியூமிலியேஷன் வந்துருச்சு உங்களுக்கு, அது வந்து உங்களோட டவுன்ஃபாலா நீங்க பாக்குறீங்க. அதுல நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரகிளா கொண்டு வந்துறீங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எது உங்களை அந்த இடத்துல இருந்து மேல அதுக்கப்புறம் திருப்பி நகர்த்துச்சு? வாட் சேஞ்ச், வாட் டர்ன்ட் யுவர் மைண்ட் செட்? அந்த ஈவெண்ட் மாறவே இல்லை, அந்த ஈவெண்ட் அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு வந்து அவமானப்பட்டதுதான். ஆனா என்ன மாறுச்சு? உங்களோட மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆச்சு? அதுக்கப்புறம் நீங்க எப்படி திருப்பி பொது வெளியில வர ஆரம்பிச்சீங்க? என்ன வாட் ஷிஃப்டட் ஃபார் யூ? இது இப்ப வந்து எல்லாருக்குமான பொதுவான லெசன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கொஸ்டின் வந்து இத நீங்க பொதுப்படுத்தி அவங்களுக்கு வந்து யூனிவர்சல் லெசனா வந்து அங்க வந்து எடுத்துட்டு வந்துடலாம். யாரோ எனக்கு செஞ்ச ஒரு அவமானம் வந்து என்ன எப்பவுமே டிஃபைன் பண்ணுமா? கிடையாது. அது அவங்களோட இது மாதிரி நம்ம எல்லாம் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு, நம்ம எத்தனை தடவை கூனி குறுகி நம்பன்னு வந்துட்டேன் பாருங்க. இப்ப நான் போயிட்டு நான் நம்பக்கு வந்துட்டேன். இப்ப நான் நம்பக்கு வந்ததுக்கு அப்புறமா கால் ஃபார் ஆக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க யோசிங்க. இதுல இருந்து நீங்க கால் ஃபார் ஆக்ஷனை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பாருங்க. நம்ம இது பண்ணவே தேவையில்லையே. அடுத்த முறை இப்படி எங்கேயாவது நடந்ததுன்னா இது உங்களுடைய தவறு கிடையாது, இது அவர்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து இப்படி நடக்கும்போது இது உங்களோட தவறு இல்லைன்றது உங்க மைண்டுக்குள்ள வந்துச்சுன்னா தட்ஸ் a good call for action. இல்ல? ஓகே. சோ கான்டெக்ஸ்ட்ல இருந்து நீங்க கீழே வந்து கான்ஃபிளிக்ட்டுக்கு வந்து டர்னிங் பாயிண்ட் எடுத்து வந்து மேல கால் ஃபார் ஆக்ஷனுக்கு வந்துடலாம். யூனிவர்சலிசம், கால் ஃபார் ஆக்ஷன். ஓகே, எனக்கு இன்னும் ஒரே ஒரு இது இருக்கு. இப்போ வந்து இப்ப இன்டர்நேஷனல் ஸ்பீச், இப்ப தனியா நம்மளுக்கு ஹியூமரஸ் கான்டெஸ்ட் தனியாவே இருக்கு. அது இப்போ இதுல வந்து ஹியூமர் ஆட் பண்ணலாம். சில ஸ்டோரி, இப்போ சில பர்சனல் ஸ்டோரியில நீங்க ஹியூமர் ஆட் பண்ண முடியாது. ஏதாவது பர்சனல் ஸ்ட்ரகிளா இருக்கும், அதுல நீங்க கொண்டு போய் சும்மா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோக் அந்த மாதிரிலாம் எது போட்டு அதை இது பண்ண அது வந்து புல் டவுன் பண்ணிடும். பட் சில இதுல வந்து there is a scope for humor. அப்போ வந்து அந்த சில டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் நல்லா தான் இருந்தது, அந்த நடுவுல ஹியூமர் போட்டது வந்து இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் நாட் அ வெரி ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரகிள் கிடையாது. ஒரு ஜெனரிக்கான, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜெனரிக்கான இதுதான். ஏன்னா எனக்கு இப்படி ஆச்சு, என்னை இப்படி டிஃபைன் பண்ணுச்சு, ஆனா அதுல நடுவுல நான் போட்ட ஹியூமர் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு
எனக்கு ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு வந்தது. ஃபீட்பேக் வருது. அதை ஓகே. ஹவு கேன் ஐ மேக் இட் ஒர்க்? பிகாஸ் ஐ வாண்ட் தட் ஹியூமர். பிகாஸ் என்ன, ஐ டோன்ட் வாண்ட் டு அது அப்படியே ரொம்ப ஹார்ட், ரொம்ப இதுவா எடுத்துட்டு போவேனான்னு நான் யோசிச்சு, ஓகே ஹவு டு மேக் தட் ஹியூமர் ஒர்க் ஓகே, அங்க. ஹவ் டு மேக் அ ஹியூமர் ஒர்க் அப்படின்னாக்கா ம். யூ ஹாவ் டு ட்ரை இட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகே. இப்போ அதே ஹியூமரை கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஒருத்தங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, அது நான் தவறு சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய பார்வை. இதே பார்வை தான் எல்லா இடத்துலயும் வருதா? எந்த வேர்டு அதுல வந்து அவங்களுக்கு அது ஒஃபென்சிவா தெரிஞ்சது, லைக் இந்த கதைக்கும் இந்த ஹியூமருக்கும் சம்மந்தம் இல்லைன்றது எந்த இடத்துல அவங்களுக்கு தோணுச்சு? உங்க கதை ம். இஸ் அபவுட் அ ஸ்ட்ரகிள் ஆஃப் அ மதர்னு வச்சுப்போமே. ம். ஒரு மதர் ஸ்ட்ரகிளிங் வித் ஹர் சைல்டு கெட்டிங் ரெடி இந்த மார்னிங்னு வச்சுக்கோங்க. ம். காலையில என் குழந்தைய கிளப்புறதுக்கு பயங்கர ஸ்ட்ரகிளா இருக்கு, இதுக்குள்ள நீங்க ஒரு காமெடி சொல்லிட்டீங்க. புள்ள வந்து ம். கரெக்டா கிளம்பும் போதுதான் கக்கா ம். போறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்றீங்க. இது ம். தேவையில்லை அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா இட் இஸ் ம். பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ம். இது உங்களோட ஸ்ட்ரகிளோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஹியூமர் தான். ம். இது வந்து தனி ஹியூமர் கிடையாது. அதான் அதுதான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த அந்த ஸ்பீச்ல நான் சொன்ன ஹியூமர் வந்து இட் வாஸ் நாட் லைக் செப்பரேட்டா நான் போய் ஒரு கவுண்டர் பண்ணி காமெடி எல்லாம் எடுத்துட்டு வந்து போடல. நான் அந்த இதோட இருக்கிறது தான் சேர்த்து நான் சொன்னேன் நானு. பட் அது ப்ராபப்ளி அந்த அந்த ஜோக் லேண்ட் ஆகல, அது இம்ப்ரூவ் பண்ணி அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி அந்த ஜோக்கே ஜெனரிக்கா வேண்டாம்னு சொல்றது. எல்லாருக்குமே ஒரு that maybe see I can improve on that joke, அது ஓகே. பட் another perspective ஒரு ஜெனரிக்கா எல்லாரும் ஆடியன்ஸ் கூட இதுக்காகவும் கேட்கிறேன், மத்தவங்களுக்காகவும் கேட்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எனக்கு ஒன்று இருக்கு. நான் நடுவுல ஒரு காமெடி போடுறேன். நான் ஒரு காமிக்கலா ஏதோ ஒன்று சொல்றேன். will it work or அந்த காமெடியே வேணாம் அப்படின்னு சொல்றீங்களா? what would you suggest? இட் வில் ஒர்க், இட் வில் ஒர்க். Okay. என்னுடைய சஜஷன் இஸ் உங்களோட ஸ்டோரியோட அது அலைண்டா வந்து உங்களால காமிக் பண்ண முடியும், அங்க வந்து ஒரு ஜோக் வைக்க முடியும் அப்படின்னாக்கா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஜோக்ஸ் வர முடியும் அப்படின்னாக்கா ஜோக்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஏன்னா அந்த ஜட்ஜ் ஹஸ் பீன் லிசனிங் டு ஸ்டோரிஸ் ஃபார் ப்ராபப்ளி 30-40 minutes ஆல்ரெடி. எனி Okay. பிரேக் இஸ் அ வெல்கம் பிரேக். Okay. எனி சான்ஸ் யூ கிவ் மீ டு ஸ்மைல், ஐ வில் ஸ்மைல். ம். ஸோ ஒரு கான்டெஸ்ட் இடத்துல இருந்து நான் நின்று பார்க்கும்போது எனி ஜோக் வென் இட் இஸ் நாட் டிஸ்ட்ராக்டிங் த ஸ்டோரி, என்ன கதையை மறந்து போக வைக்க கூடாது, அந்த Okay. கதையோடவே நான் வரணும், நான் ஸ்மைலும் பண்ணிக்கணும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா ஐ வில் ஸ்மைல். மோஸ்ட் ஹியூமன்ஸ் ஆர் லைக் தட். அதனால Okay. தைரியமா வந்து ஜோக்ஸை பிளேஸ் பண்ணுங்க. ஆனா Okay. ரொம்ப நிறைய வச்சு நம்ம ஸ்டோரி லைன்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கூடாது, அவ்வளவேதான். Okay. Okay. Understand. Thank you. Thank you so much. நோ ப்ராப்ளம். வணக்கம் வணக்கம். நான் கலையரசன், திருவள்ளுவர். வணக்கம் கலையரசன், சொல்லுங்க. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் உங்களோட பேச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப மாஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி இருக்கு. யூஸ்ஃபுல் மாஸ்ஃபுல். இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்போ நீங்க ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு 18-20 மன்றங்கள்ல நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்ட்? இப்போ நான் அது மாதிரி பேசும்போது இல்லை ஜட்ஜஸாக வரக்கூடியவங்களும் அந்த மன்றங்கள்ல இருக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ நான் பேசும்போது நான் ஒரு கான்டெஸ்ட்ல போய் நான் அந்த ஸ்கிரிப்ட் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு சஸ்பென்ஸ் படத்தை 4வது தடவை பார்க்குற மாதிரி அங்கே பொசுன்னு போயிட வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் போடுற அந்த ஹூக்கே வந்து அது அதில் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, ஒரு 2-3 தடவையாவது கேட்டிருப்பாங்க அந்த ஜட்ஜஸே கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அங்கே எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக தனியாக பண்ணிக்கிறதா இல்லை அது மாதிரி மன்றங்களில் பேசி இல்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறதா? என்னுடைய சஜஷன் இன்னுமே வந்து நான் சொல்லுவேன், மன்றங்கள்ல போய் பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க வேரியஸ் ஆடியன்ஸோட டெஸ்ட் அவுட் பண்ணும்போது தான் எங்க வந்து உங்களால அதை இன்னும் ரிஃபைன் பண்ண முடியும். இல்லைன்னா இதே ஆடியன்ஸை நீங்க தனியா கண்டுபிடிச்சு ஒரு 20 பேர்கிட்ட தனித்தனியா ஃபீட்பேக் வாங்க முடியுமா அப்படின்னு பாருங்க. ஒரு மன்றத்துல பேசுனீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 பேராவது எந்திரிச்சு வந்து இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நீங்க கிரிட்டிக் வேணும்னு கேட்டுட்டீங்கன்னா அழகா கிரிட்டிசைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நம்ம கேட்கணும். நம்ம நிறைய தடவை வந்து எல்லாரும் சூப்பரா பேசினேன் அப்படின்னா சம அப்படின்னு வந்துருவோம். அப்படி இருக்கக்கூடாது. கிரிட்டிக் வேணும் அப்படின்னாலாம் வந்து போனா முதல்லயே சொல்லிடுவேன், இதை இவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 5 பேர்கிட்ட சொல்லிடுவேன், என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு கிரிட்டிக் வேணும்னு கேட்டுட்டேன்னா அவங்க கரெக்டா நம்ம எங்க தப்பு பண்றோன்றதை பார்த்து கரெக்டா சொல்லுவாங்க. அதை எடுத்து கொண்டு போய் நம்ம மெருகேற்றலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு, நம்மளுக்கு கிரிட்டிக் பண்றதுக்காக வேற மன்றங்களுக்கு போக முடியல, இல்ல நம்மளோட ஜட்ஜஸ் தான் அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மள டிவிஷன் லெவல் கான்டெஸ்ட் வரும்போது நிறைய தடவை ஜட்ஜஸ் வந்து வெளியே இருந்து வருவாங்க.
இல்ல அவங்கள மேபி நிறைய வரலாம். பேருக்கு அது வாய்ப்பு இருக்கு. தெரியறதுக்கே பட் வாய்ப்பு இல்லை. அது வந்து நம்ம கிளப் லெவல்லேருந்து தாண்டிட்டு மேலே போனால் தான் நம்ம டிவிஷனுக்கே போக முடியல. ஸோ ஆமா கிளப் லெவலில் நான் வந்து மேலே போகணும் அப்படின்னா அந்த கிளப் லெவலில் வரும்போது மேபி இந்த 18 மன்றங்களில் உள்ளவங்க இல்லாட்டி வெளியில் சம் ஜட்ஜஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஜட்ஜஸ் ஸோ நான் அவங்கள எப்போதுமே வந்து நம்ம சி ஒன்னு வந்து திங்ஸ் விச் ஆர் இன் அவர் கண்ட்ரோல், திங்ஸ் விச் ஆர் நாட் இன் அவர் கண்ட்ரோல். இது ரெண்டு விஷயமா எடுத்துக்கோங்க. இன் யுவர் கண்ட்ரோல் இருக்கக்கூடியது உங்களோட ஸ்பீச். இதுல சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. பீப்புள் வில் ஃபர்கெட். இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட இது அதை விட நல்லா இருந்துச்சு அப்படின்னு வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ ரொம்ப அதுல வந்து இல்ல இது என்னோட சஸ்பென்ஸ் போயிரும் அப்படின்னு யோசிச்சோம்னா எவ்ரிபடி இன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இல்லை இந்த இல்லை நான் கம்யூனிட்டியை நான் பத்தி ஒரு இல்லை விஷயம் என்ன நான் அதை வந்து சஸ்பென்ஸாக சொல்லலை, ஒரு சுவாரஸ்யம். இப்போ ஒரு கதையை வந்து ஒரு 4 தடவை கேட்கும்போது அதில் சுவாரஸ்யம் குறைய வாய்ப்பு இருக்குல்ல, நான் அது மாதிரி சொல்கிறேன். நான் சஸ்பென்ஸுக்காக அதை சொல்லலை. ஸோ மேபி அதில் சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் குறையறதுக்கு குறையும்ல அது எத்தனை ஜட்ஜஸ் அதுல கேட்குறவங்கள. இருக்க போறாங்க நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தெரியாது அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லைன்னா அவங்க வந்து அன்னைக்கு 10 ஒரு 5-6 கதை இல்ல 10 கதையாவது கேட்க போறாங்க. ஓகே ஸோ டோன்ட் வரி. ஓகே உங்களோட தேங்க்யூ. பிராக்டிஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க அன்னைக்கு கொடுக்கக்கூடிய டெலிவரி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். என்னோட பார்வை வந்து என்னன்னா உங்களோட டெலிவரி ஆன் தட் டே அந்த ஸ்டேஜ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தட் சம்படி ஆல்ரெடி நோயிங் யுவர் ஸ்டோரி. உங்களோட கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதை விட தெரிஞ்சிருந்தா கூட அன்னைக்கு விட இன்னைக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு கூட அவங்களால கம்பேர் பண்ண முடியும். ஓகே ரொம்ப நன்றி. திரு வணக்கம் அகிலா. சுரேஷ்க்கு அப்புறம் ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் வச்சிருக்காங்க. ஓகே மன்னிக்கு. சரி சுரேஷ் ராஜகோபால். வணக்கம் அகிலா, என் பேர் வணக்கம். சுபா. சுபா, இன்னைக்கு நிறைய நுட்பங்களை ஷேர் பண்ணீங்க, மிக அருமையா இருந்தது. நன்றி. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. அதாவது நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப வந்து நீங்க பேசி பழகணும்ன்றீங்க இல்லையா? எனக்கு ஒரு பேச்சாளர் வந்து என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னா, எழுதி பழகுங்க. நீங்க சொல்ல வர்றது கண்டென்ட் வந்து எழுதி உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃபைன்டா இருக்குன்னா அதுக்கப்புறம் பேசி பழகுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ எழுதுறது ஹெல்ப் பண்ணுங்களா? எழுதணும். அது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அத்தனையும் ஹூக் வைக்கிறது, கான்டெக்ஸ்ட் வைக்கிறது, கான்ஃபிளிக்ட் வர்றது, உங்க டேர்னிங் பாயிண்ட் வர்றது, இது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல பண்ண வேண்டியது. பேசி பழகிறது அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லா ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசி பழக போறோம். இல்ல அதையே ஒரு 5-6 தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதான் நீங்க ஒவ்வொரு தடவையும் எழுதினதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டீங்களா, எழுதினதுக்கு அப்புறம் இதுல உங்களோட ஹூக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்களான்னு பாருங்க. சோ உங்களோட ஸ்கிரிப்ட் அடுத்த தடவை ரிஃபைன் ஆகும். உங்க ஸ்கிரிப்ட் வந்து ரிஃபைன் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னாலே உங்க ஸ்கிரிப்ட் ரிஃபைன் ஆகும். ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரிஃபைன் பண்றதுக்கே நம்மளுக்கு ஒரு 10 இல்ல 15 டைம்ஸ் கூட எடுக்கலாம். ஓகே. சோ ஃபுல்லா உங்க ஸ்கிரிப்ட் ரிஃபைன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுல அக்ஷரம் மாத்த வேண்டாம். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ நீங்க ரிஃபைன் பண்ற வரைக்கும் பேசி பழகணும்ன்றதுல ஆனா உங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கா அப்படிங்கறது will be the question. சரி. ஸ்கிரிப்டை வந்து ஃபுல்லா ரிஃபைன் பண்ணும். அந்த நம்ம கொடுத்திருக்க எல்லா பாயிண்டர்ஸும் செக் ஆகுதான்னு பார்த்து ரிஃபைன் பண்ணும். அப்புறம் எமோஷன்ஸ் இருக்கான்னு பார்த்து ரிஃபைன் பண்ணும். எல்லா சைட்ல இருந்தும் பண்ணணும். இதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த தடவை செகண்ட் ரன்னர் அப்போ வந்தவங்க, அவங்க கண்ட்ரி எனக்கு மறந்து போச்சு. அவங்க இப்போ நமக்கு மிட் டைம் கான்ஃபரன்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கீ நோட் ஸ்பீக்கரா வந்திருந்தாங்க. அவங்க சொன்னது எப்படின்னா, என்னோட ஸ்கிரிப்ட் அவரோட கம்ப்யூட்டர் வந்து ஷேர் பண்ணி காட்டினார். அவரோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி எப்படி வந்து ஆரம்பிச்ச அந்த ஸ்கிரிப்டை அது எப்படி படிப்படியா வந்து நீங்க சொன்ன மாதிரி எந்த இடத்துல பாஸ் பண்ண எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அதை வந்து அவரோட அவ்வளோத்தையுமே அவர் நம்ம காட்டினார். அந்த ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல எப்படி ஆரம்பிச்சது, அதை முடிச்ச ஃபைனலா வருஷன் வரும்போது எப்படி இருந்தது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டியிருந்தாரு. அதுதான் அவரோட ஸ்பீச்சுக்கு ஒரு சக்சஸ்ங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதனால ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப முக்கியம். அதுல நீங்க ஏன்னா நீங்க எழுதும்போது உங்கள்கிட்ட உள்ளத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க எழுதுவீங்களா, அப்புறம் நீங்க பேசி பார்க்கும்போது எழுதுறதுக்கும் சரியா வராது. அந்த வார்த்தை வந்து சரியா உங்களுக்கு ஸோ அதை அடுத்தடுத்து நீங்க பேசி எழுது பண்ணும்போது அது ஃபைன் டியூன் ஆகிட்டே வரும். ஸோ அதில் நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி கலர் இந்த இடத்துல பாஸ் பண்ணால் அதுக்கு ஒரு கலர் அதெல்லாம் பண்ணி அவர் அதை அப்படி தான் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அந்த இண்டர் ஸ்பீக்கர் செகண்ட் ரன்னர் அப்படி தான் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நன்றி. அடுத்தால சம்பத். கதை மட்டும் முக்கியம் இல்ல, திரைக்கதையும் முக்கியங்கிறீங்க. கண்டிப்பா சம்பத் இருக்காங்க, அப்புறம் திரு இருக்காங்க. 2 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. யாருன்னா ஒருத்தர் கேளுங்க. திரு நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் ப்ரொசீட் பண்ணாங்களா? நீங்க கேளுங்க சம்பத். ஓகே. எனக்கு இன்னொரு டவுட். இப்போ இது மோஸ்ட் ஆஃப் த அந்த ஸ்கிரிப்ட் மேபி ப்ரோட்டோகால் கூட எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பர்சனல் தாட்ஸ், அதோட ஆத்தென்டிசிட்டி, ஒரிஜினாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணம்.
நடுவுல யாரும் பேசுறாங்க. பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நடுவில் நீங்க சொன்னீங்க. அது எதனால அது யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ நான் தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு வச்சுங்களேன், அது வந்து நான் டெலிவர் பண்றேன். ஒரு பொய்யான ஒரு விஷயமோ இல்ல ஒரு கற்பனையான விஷயத்தையோ கூட நான் வந்து அது உண்மை மாதிரி உங்ககிட்ட வந்து நான் கடத்தலாம். இத வந்து எப்படி ஒரு ஜட்ஜ் வந்து கரெக்டா கண்டுபிடிப்பாங்களா, இல்ல ஒரு ஸ்பீக்கர் வந்து அது ஜட்ஜுக்கு தெரியாம வந்து எப்படி வந்து அவங்களால கடத்த முடியும்? ஓகே. இத செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். செய்ய முடியாத ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே பாசிபிள் தான். அதோடைய அத்தென்டிசிட்டி வந்து உங்களோட மேனர் ஆஃப் ஸ்பீக்கிங்ல தெரிய வரலாம், வாய்ப்பு இருக்கு. நம்ம நின்னு பேசும்போது ஒரு பொய்யுக்கும் உண்மைக்குமான வித்தியாசம் தான் அது. நீங்க வந்து அது ஒரு பொய்ய வந்து கன்விக்டடா கரெக்டா இதுதான் நடந்ததுன்னு அடிச்சு பேசிட முடியும் அப்படின்னா தாராளமா பேசுங்க. அவங்க கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுதான் உங்களுடைய பலமா இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டோரியில தான் வந்து ரியலா உங்களால அது கூட எமோஷனலா கனெக்ட் ஆக முடிஞ்சாதான் உங்களுடைய வாய்ஸ்ல வந்து ஏத்த இறக்கம் கரெக்டா வரும். எமோஷன்ஸ் உங்களால கரெக்டா கடத்த முடியும். நீங்க ரியலி இன்வெஸ்டட் இன் தட் ஸ்டோரி அண்ட் அது இட்ஸ் ஒன்லி அ ஸ்டோரி நாட் த ட்ரூத்னா கூட நத்திங் ராங். தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஆனா அது எவ்வளவு தூரம் பறக்கும் அப்படின்னு என்னால ஐ கேனாட் சே ஹவு மச் இட் வில் ஃப்ளை. இது வந்து ஒரு ஸ்பீக்கர் சைடு நீங்க சொல்லிட்டீங்க. இது ஒரு ஜட்ஜ் பண்றவங்களோ இல்ல எவல்வேட் பண்றவங்க சைடுல எப்படி வந்து அவங்களால வந்து ஜஸ்ட் உங்களோட ஒரு எதனா ஒரு மேனரிசம் உங்களுடைய ஸ்டேஜ் பிரசன்ஸை வச்சுதான் அந்த கதையை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை தெரியாது. அவங்களுக்கு உங்களோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ்ல இருக்கேன். நான் வந்து ஒரு விவசாயி மாதிரி பேசணும் அப்படின்னாக்கா நான் பேசலாம். என்னோட மேனரிசம் எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டு என்னுடைய ப்ரொஃபஷனே வேற அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டெலிவர் பண்ணலாம். அதை ஃபுல்லா அத்தென்டிக்கா கன்வின்சிங்கா நான் சொல்லல அப்படின்னாக்கா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. நான் அத்தென்டிக்கா கன்வின்சிங்கா பியூட்டிஃபுல்லா ஆக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். ஓகே, சோ புரியுது. உங்களோட டெலிவரியில தான் வந்து தென் த ஹோல் திங் வில் ஹிஞ்ச் ஆன் யுவர் டெலிவரி. ஸோ உங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இருந்து உங்களுடைய வாய்ஸோடைய டொனாலிட்டி, நீங்க எங்க பாஸ் பண்றீங்க, எப்படி சொல்றீங்க, நீங்க தடுமாறுறீங்களா, இதெல்லாம் வச்சுதான் உங்களோட டெலிவரி வச்சுதான் அதோடைய ஆத்தென்டிசிட்டியை எங்களால ஒரு ஆஸ் எ ஜட்ஜா வந்து அதை பார்க்க முடியும். இப்போ லாஸ்ட் அது ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் மாதிரி தான். ஒரு கற்பனை கதை அதை நல்லா நான் கிரியேட்டிவா வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், அதை ப்ரெசென்ட்டும் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் வந்து அது பிடிச்சிருக்கு. ஆனா வந்து அது கற்பனை கதை தான் அப்படின்றது வந்து ஜட்ஜுக்கும் தெரியுது, மற்ற ஆடியன்ஸுக்கும் தெரியுது. இந்த சமயத்துல அதோட வேல்யூவேஷன் வந்து எப்படி இருக்கும்? அதுல வேல்யூவேஷன்ல வந்து போகும். இல்ல அது எதனால அது கொஸ்டின் என்ன நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து என்ன கேக்குறீங்கன்னா சம்பத் இந்த ஆத்தென்டிசிட்டின்னு சொன்னது இல்லையா, அது வந்து உண்மைத்தன்மையா தான் கண்டிப்பா இருக்கணுமான்னு கேக்குறீங்களோ? அவங்க இல்ல வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்பீச் பண்றேன், ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச் எப்படி வேணா இருக்கலாம். நான் ஒரு கற்பனை கதையே வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான ஒண்ணுதான், ஆனா ஒரு கற்பனை கதைன்னு வச்சுங்களேன். அந்த கற்பனை கதையை நான் ஒரு நல்ல ஸ்பீச்சா கொடுத்துட்டேன், எல்லாருக்குமே அது பிடிச்சு போச்சு. ஆனா அது கற்பனை கதைன்றது ஜட்ஜு முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். அதோட வேல்யூவேஷன் வந்து எதனால அது கம்மியாகுது? உங்களோட அந்த மேனர்னு இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய 10 மார்க் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன வந்து பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல், வாய்ஸ் அண்ட் மேனர் அப்படின்னு பார்ப்போம். உங்களோட பிசிக்கலா யூஆர் ஏபிள் டு டெலிவர் வெரி நைஸ்லி. உங்களோட வாய்ஸோட டெக்ஸ்டர், டொனாலிட்டி, உங்களோட பாஸ், ஸ்ட்ரெஸ் பாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா அதுல ஒத்தென்டிசிட்டி இல்லை அப்படின்னாக்கா நான் ஒரு 10 மார்க் வந்து உங்களோட மேனருக்கு இருக்கு இல்லையா, வேர் ஐ வாண்ட் டு see whether this is authentic to you. I see it is not authentic to you. நான் அங்க 10 மார்க்குக்கு 0 போடலாம். பாசிபிள். அது ஸ்பீச் கான்டெஸ்ட் தானே. அது வந்து எதுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி பாக்குறீங்க? அது வந்து ஒரு ஸ்பீச் கான்டெஸ்ட். he has delivered well and எல்லாமே கரெக்டா இருக்கு. அது உண்மை இல்ல அப்படின்றதுக்காக எதுக்காக வேல்யூவேஷன் குறைக்கிறாங்க? உண்மை இல்லாத ஒரு விஷயத்துல இருந்து ரொம்ப வேல்யூ எடுக்க முடியாது. அதனாலதான், வேற எதுவுமே கிடையாது. உங்க ஸ்பீச்சோட வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கறது நம்மளோட கண்டென்ட்ல இருந்தும் வருது இல்லையா, அதுவுமே ஒத்தென்டிசிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்குறாங்க. மெயினா இந்த ஸ்பீச் கான்டெஸ்ட் இதெல்லாம் நடத்துறதுக்கான ஒரு அடித்தளமான ரீசன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மோட்டிவேஷன் இருக்கணும், ஒருத்தரோட ஸ்டோரி நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது ஒத்தென்டிக்கா இருந்ததுன்னா, இப்போ வந்து அது ரியல் அண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு வேல்யூ டிரைவ் பண்ண முடியும். கற்பனை கதையா சொல்லும் போது வேல்யூ வந்து ஃபுல்லா ஹியூமன் இமோஷனோட கனெக்ட் ஆகி போய் சேராது. புரியுது. ஆனா இப்போ நீங்க சொன்ன அந்த ரூல்ஸ்ல எதுலயுமே வந்து ஒரு
நம்ம ஹூக்கு அந்த இது ஒரு பங்க்சுவேஷன் அங்கங்க ஹியூமர் எல்லாமே வந்துச்சு. அதுலலாம் போகாம இருக்கலாம். ஆனா ஸ்பீச் வேல்யூல அவங்க வந்து குறைக்கலாம். ஆனா அண்ட் இதுல எதுவுமே மேனர்ல வந்து வந்து குறைக்கலாம். கிரியேட்டிவிட்டி இல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டெலிவரிங் அப்படின்றது வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. அதனால வந்து ஜஸ்ட் என்னோட கியூரியாசிட்டிக்கு தான் நான் கேட்டேன். இல்ல பட் இல்ல இது ஓகே, தேங்க்யூ. இதுதான் பாயிண்ட்ஸ் எங்க குறைக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா ஃப்ரம் ஜட்ஜிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாக்க நான் வந்து அந்த ஸ்பீச்க்கான வேல்யூ ஃபுல்லா எங்க ரிலேட் ஆகாதுன்னு பார்ப்பேன். ஏன்னா இது வந்து கற்பனை கதைன்றது இப்போ ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா தென் அந்த ஸ்பீச்சோட வேல்யூ வந்து கம்ப்ளீட்டா அதோட எஃபெக்டிவ்னஸ்ல கொஞ்சம் அங்க வந்து குறையும். அதே போல உங்க மேனர்லயுமே வந்து என்னால குறைக்க முடியும். நான் வந்து அந்த பேலட் ஷீட்டை வச்சு பாக்குறேன் எந்த இடத்துல வந்து மார்க்ஸ் போக முடியும்னு. ஸோ மார்க்ஸ் போகக்கூடிய 2 இடம் வந்து ஸ்பீச் வேல்யூலயும் மேனர்லயும் போகும். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நன்றி. அடுத்து திருவாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் திரு. ஓகே, உங்களுடைய வணக்கம் வணக்கம் உங்களுடைய அகிலா. பட்டறை மிகவும் அருமையாக இருந்தது. ஒரு வின்னிங் ஸ்பீச் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு கிளாரிட்டி, நல்ல ப்ரிப்பரேஷன் தரமா இருந்துச்சு. நன்றி. வேற ஒரு திரு பேசுறாங்க. ஆ, நான் வேற ஒரு திருவை ஆமா பார்த்துட்டு ஆமா, இது நம்ம திருஞான சம்பந்தம் பேசுறாரு. ஓகே, திருஞானம் திருஞானம் கணேசலிங்கம். 2 பேரும் என்னன்னா திரு இப்ப தான். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப வந்து இந்த கதையில வந்து ரொம்ப எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நாங்க ஒரு நடிக்கணுமா, நடிச்சு காட்டணுமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா, அதை தேவையில்லையா? அது இல்ல தேவையில்லை. ஓவர் ஆக்டிங் தேவையில்லை. ஒரு ம். சின்ன ஆக்டிங் இருந்தா பரவாயில்லை. ஓகே. ரொம்ப டிராமாட்டிக்கான எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அப்படியே அழறோம்னா நிஜமாவே குலுங்கி அழணும் தேவை கிடையாது. ஆனா உங்களோட வாய்ஸ்ல அந்த அந்த இமோஷனை கன்வே பண்ண முடியுதா அப்படிங்கறத பார்க்கணும். அதே பாடி லாங்குவேஜ்லும் வரணுமா? ஆமா, பாடி லாங்குவேஜ்ல எடுத்துட்டு வரலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ. இப்போ மேடை பயன்பாடுன்னு சொன்னா ஒரு எல்லை உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதுக்காக அந்த எல்லைக்கும் இந்த எல்லைக்கும் நடந்துகிட்டே இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க 2 இடத்துல நின்னு பேசினா கூட போதும். நமக்கு கை இருக்கு, எவ்வளவு வேணாலும் விரிச்சு பேசலாம். ஆனா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் வந்து உங்களோட பாடியோட நெருக்கி வச்சு உங்க கையை வந்து இப்படி காமிக்கிறது தான் உங்களோட கம்ஃபர்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்குள்ளேயேவும் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். அதை ஓவரா நம்ம எம்பசைஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, மிக்க நன்றி. நன்றி. வணக்கம் அகிலா. என்னோட ஒரு கேள்வி இன்னொரு திரு கேட்டாரு. அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன். இதுல இருந்து எனக்கு என்ன டேக்னா, அதாவது நம்ம வரிக்கு வரி பாடி லாங்குவேஜ் காட்டணும் அவசியம் இல்லை. நேச்சுரலா இருந்த போது தேவையான இடத்துல அளவா காட்டின போது, அதுதான் என்னோட புரிதல். கரெக்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. நம்ம ஜென்ரலா பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த டெலிவரியில வந்து பிசிக்கல்ல வந்துட்டோம் அப்படின்னாலே கண் தொடர்பாடல் வந்து இருக்கணும் ஆடியன்ஸோட அப்படின்னு சொல்லணும். சில சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் டெக்னிக் இருக்கு. உங்களுக்கு எல்லா நேரமும் பார்க்க முடியலையா, ஒரு அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த கார்னர் ஃப்ரண்ட் கார்னர், இந்த ஃப்ரண்ட் கார்னர் சென்டர் பேக் அப்படி வந்து எடுத்துக்கலாம். இல்ல இன்வெர்டட் ட்ரையாங்கிள் போட்டு எடுத்துக்கலாம். நீங்க அந்த அத்தனை பேரை மட்டும் பார்த்தா போதும். தலையை ரொம்ப குனிஞ்சிக்காம இருந்தாலே வந்து ஆடியன்ஸை பாக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய நேரம் தலையை குனிஞ்சிருவோம். அதனால ஆடியன்ஸை பார்க்கலன்றது ரொம்ப விசிபிளா தெரியும். ஐ கான்டாக்ட் கட் ஆயிடுச்சுன்றது தெரியும். ஸோ தலையை குனியாம நம்ம நிமித்தியே வச்சு பேசி பழகினா கூட, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்து உங்களுடைய ரெக்கார்டிங்கை பார்த்து நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். பாடி லாங்குவேஜ்ல டிராமாட்டிக்கா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகே ஓகேங்க, நன்றி அகிலா. இன்னொன்னு வந்து ஆங்கில கலப்பை வந்து எந்த அளவுக்கு ஜட்ஜஸ் வந்து ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க அப்படின்னு? அதிகம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான மைனஸ் பண்றதுக்கான இடமே கிடையாது. லாங்குவேஜ்ல வேணா அப்ராப்ரியேட்னஸ் அண்ட் கரெக்ட்னஸ் தான் சொல்றோமே தவிர அதுல கலப்பு இருக்கா இல்லையான்றதுக்கான ஒரு செக் கிடையாது. ஆனா அதுக்காக தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் யூஸ் பண்ண மாதிரி ஓரளவுக்கு அதை பார்த்து யூஸ் பண்ண. எந்த வார்த்தை வந்து இமோஷனை கரெக்டா கன்வே பண்ணிடுமோ அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல தான் கிடைக்கும்னா தாராளமா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணி தவறு கிடையாது. அதுக்காக தான் கேட்டேன். ஓகே, நன்றி. இன்னொரு கேள்வி. இப்போ நாங்க விழித்தொடர்பின் போது நாங்க ஒரு ஆளை மட்டும் பாக்குறதுனால ஏதாவது தப்பா? சில விஷயத்தை ஒரு சொல்லும்போது ஆளை மட்டும் பாத்தீங்கன்னா, இது கான்டெஸ்ட்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளை மட்டும் பாக்குறீங்க அப்படின்னாக்கா அப்போ மத்தவங்களை நீங்க என்கேஜ் பண்ணாத மாதிரி ஆயிடும். இது என்ன எனக்கான பேச்சு இல்ல இல்லையா? இல்ல நாங்க கேக்குற ஒரு கோணத்துல பேசும்போது அவரை மட்டும் பாக்குறது, இப்ப வந்து திரும்பிட்டு இன்னொரு ஆளை பாக்குறது, அந்த மாதிரி பார்க்க முடியுமா? தவறு கிடையாது. இது இனிஷியலா பழகும் போது தவறு கிடையாது. ஜெனரலா ஸ்வீப்பிங் கிளான்சஸ் கொடுக்க கத்துக்கிட்டா பெட்டர். ஏன் கேக்குறேன்னா, என்னுடைய ஃபீட்பேக் வந்து என்னுடைய ஸ்பீச்ல வந்து
விழித்தொடர்பு குறைவா இருக்குன்னு சொல்றாங்க, சரியா இல்லைன்னு. அப்ப நான் என்ன முயற்சிக்கலாம்னா, நான் ஒரு ஆரம்பத்துல ஒரு ஆளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், அப்படி அப்படியே இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அப்படி ஒரு திட்டம் ஒரு ஆள் வச்சுக்கிறேன். அப்படிங்கறத விட நான் சொல்லுவேன் 3 பேர் வச்சுக்கோங்க. உங்களோட சரி ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்திருக்க கடைசி 2 பேர் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 3 ரோல உட்கார்ந்திருக்காங்கன்னா ம் ஃப்ரண்ட் ரோல இருக்க இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஒருத்தங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஒருத்தங்க, சரி இவங்க சரி 2 சரி பேரை பாருங்க. அப்புறம் கடைசி ரோல இருக்க நடுவுல இருக்க ஆளை பாருங்க. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய கண் பார்வை ஆட்டோமேட்டிக்கா இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் வந்துடும். அப்போ ஓகே ஒரு அந்த ஸ்வீப்பிங் கிளான்ஸ் எல்லாரையுமே பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க 3 பேரை தான் பார்த்திருப்பீங்க, ம் ஆனா அது கிட்டத்தட்ட அந்த ரூம்ல இருக்க எல்லாரையும் பார்த்த மாதிரி ஆயிடும். அருமையான யோசனை, மிக்க நன்றி. நன்றி. ம். சரி, அனைவர் ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. நான் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? வேற ஏதாவது வேற கேள்வி ஏதாவது இருக்கா? கேள்விகள் நீங்க இருக்கா? தாராளமா அப்புறமா நம்மளோட மெம்பர்ஸ் ஆமா, குரூப் இருக்கு, இல்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு, கேட்கலாம் நீங்க. தாராளமா என்னை தொடர்பு கொள்ளுங்க, நம்ம பேசலாம். சரி, சின்ன நன்றியோட முடிச்சிடலாம். பயிற்சி பட்டறை எப்படி இருந்ததுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கும்போதே எப்படி சிறப்பான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து என்னுடைய ஒரு கணக்கு வாத்தியார் ஒருத்தர் பாலிடெக்னிக் படிக்கும்போது, அதாவது பெரிய சம் என்ன பண்ணாருன்னா, முதல்ல ஒரு போர்டில் எழுதுவாரு, சிம்பிள் தான் சொல்லுவார், அப்புறம் அப்படியே அழிச்சிருவாரு, அப்புறம் எழுதுவாரு. நாங்க எல்லாம் புரிஞ்சுட்டே வரும். கடைசியில பார்த்தா நாங்க ஒரு 7-8 பக்கம் எழுதியிருப்போம். எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஆனா அவர் சொல்லி கொடுத்த விதம் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து முதல்ல என்னன்னு ஒரு 5 பாயிண்ட் கரெக்டா சொல்லிட்டு அடுத்தடுத்த பாயிண்ட சொல்றீங்க. முதல் பாயிண்ட், 2வது பாயிண்ட், அந்த 3வது பாயிண்ட் போனோம்னா முதல் 2, 3 அடுத்தால என்னெல்லாம் பார்த்தோங்கிறது திரும்ப ஒரு சின்ன சம்மரி. அப்படி ரொம்ப சிறப்பா நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே இது ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கண்டிப்பா இருக்கும். நம்ம அப்லோடும் பண்ண போறோம் யூடியூப்ல. எல்லாரும் வராதவங்க மிஸ் பண்ண கூட பார்த்துக்கிட்டோம். இதை முறையில எனக்கு வந்து நான் கொடுத்த ஒரு ஸ்பீச்ல நீங்க சொல்ற அவ்வளவுமே இருந்தா நான் உணர்றேன். ஆனா நான் பிராக்டிஸ் தான் நிறைய பண்ணணும் அப்படிங்கறது கூட நான் உங்கள்கிட்ட தனியாக நான் பேசுறேன் என்ன ஸ்பீச்னு. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. ஒரு வித்தியாசமான உங்களுடைய அந்த நீங்க எந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப ஒரு உணர்ந்து நீங்களும் அதை வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க. மிக சிறப்பான பயிற்சி. உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இணைந்த அனைவருக்குமே மாவட்டம் டீன் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இத்துடன் இந்த பயிற்சி பட்டறை இனிதே நிறைவடைந்தது. அடுத்த பயிற்சி பட்டறையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.